கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே 50வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், 149வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், இந்த யூபிலி நினைவு நாளிலே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், லைவில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இது இந்த மாதத்துக்கு முதல் நாளாக இருக்கிறபடினாலும், இது ஒரு முக்கியமான நினைவு கூறுதலின் நாளாக இருக்கிறதுனாலையும், தேவ சமூகத்தில் ஆண்டவரை என்ன செய்தியை கொண்டு போக வேண்டும் என்று செபிக்கிற வேளையில் தேவன் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தையை, உங்களுக்கு தீர்க்கமான வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் வாசித்து அவரை மகிமைப்படுத்தி இந்த வசனத்தின் வழியாக கடந்து போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16வது 17வது வார்த்தை, பக்க நம்பர் 914வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அவசரம் இல்லாமல் நிறுத்தி நிதானமாய் வாசித்து தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவோம். 914வது பக்கம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16வது 17வது வார்த்தை. ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? அழகான ஒரு வார்த்தை. எரேமியா தீர்க்கன் மூலியமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வார்த்தை. 16 பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும், மனசுக்கு இதமாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் தேவன் நம் பட்சத்தில் நிற்கிறதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். எப்படி சொல்கிறாரு? உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உனக்கு இன்னும் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை இந்த வருஷங்களில், கடந்த வருஷங்களில் பட்சித்து போட்டு இருக்கிறார்? யோவேல் எழுதியிருக்கு, வெட்டுக்கிளி பட்சித்த வருஷம், முசுக்கொட்டை பூச்சி பட்சித்த வருஷம், பச்சை கிளிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். ஒருவேளை யாராவது ஒருவர், யாராவது தனிநபர், குடும்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பட்சித்து இருக்கலாம், நீங்கள் எழும்ப விடாதபடி. எப்படி சவுல் தாவீதை பட்சித்தான், விரட்டி விரட்டி இஸ்ரவேலை விட்டு துரத்தினான். தாவீது சொல்றாரு, என்றாவது ஒரு நாள் நான் சவுலின் கையில் மடிந்து போய் விடுவேன், அதனால் இஸ்ரவேல் எல்லையில் அவன் என்னை கண்டுபிடிக்காதபடி நான் வேறே தேசத்துக்கு ஓடி விடுகிறேன் என்று சொல்லி அவன் ஓடுகிறான். அவன் சொல்ல, ஒரு தெல்லு பூச்சியை போய் ராஜா தேடி வரலாமா? இஸ்ரவேல் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா, ஒரு தெல்லு பூச்சி அப்படின்னா கொஞ்ச காலம், 1 நாள் 2 நாள் வாழக்கூடிய அந்த பூச்சியை தேடி வந்து இப்படி விரட்டி விரட்டி என்னை துரத்துறீங்களே, அப்படி கவுதாரியை துரத்துறது போல துரத்துறீங்களே. அதை பாருங்க, அந்த பறவை, கவுதாரி, தெல்லு பூச்சி, இப்படிலாம் அந்த வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணுறார். அப்போ அந்த அளவுக்கு பட்சித்தான் சவுல். தாவீதை அழிக்க வகை தேடினான். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்கள், நீங்கள் எழும்பவே கூடாது, நீ எழும்ப முடியாதபடி தொடர்ந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தால் அவர்களை குறித்து கர்த்தர் சொல்றார், உன்னை பட்சித்தவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை யாரெல்லாம் சத்துருவாய் நினைத்து உன்னை பகைச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய காலங்களாக இந்த காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள். எதை விதைக்கிறாங்களோ அதைத்தானே அறுப்போம். முள்ளை வெட்டுறவன் முள் அவனை காயப்படுத்தும், பாறையை பேக்கிறவன், கல்லை பேக்கிறவன் அது அவனை காயப்படுத்தும், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான், ரத்தம் சிந்துக்கிறவன் ரத்தம் சிந்தப்படுவான். அப்போ உன்னை யார் சூறையாடினார்களோ, பாருங்களேன், கிதியோன் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க, அதை என்ன பண்ணாங்க, பெலிஸ்தியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அறுத்துட்டு போயிடுவாங்களாம். என்ன கஷ்டம் பாருங்க, ஒருத்தன் விதைக்கிறது ஒருத்தன் அறுக்கிறது. இவர்கள் விதைத்த விதையே, கிதியோன் விதைத்த விதையை, அவங்க அப்பா விதைத்த விதையை அறுக்கிறதுக்கு பெலிஸ்தியர்கள் வருவார்களாம். அப்போ அதுக்கு பயந்து ராக்காலத்தில் அவன் என்ன செஞ்சானா, அறுவடை செய்தான், அவன் களஞ்சியத்தில் அடித்தான் என்று எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம், ஒரு அச்சுறுத்தல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. சிலர் வந்து நமக்கு அச்சுறுத்துவாங்க, பகலில் செய்ய முடியாமல் ராத்திரியில் செய்வோம். சிலர் பயங்கர பராக்கிரமசாலி போல
உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய காலங்கள் எழுதியிருக்கிறவர். சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையாடுகிற அனைவரும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை யாரெல்லாம் கொள்ளையாடினா, வியாதி உங்களை கொள்ளையாடி இருக்கு, வறுமை உங்களை கொள்ளையாடி இருக்கு, தரித்திரம் உங்களை கொள்ளையாடி இருக்கிறது, பற்றாக்குறை உங்களை கொள்ளையாடி இருக்கிறது, உங்களுடைய ஊற்றுக்கண்கள் வீதியில் பாஞ்சிருக்கு, உங்கள் ஊற்றுக்கண்கள் டாக்டர்களுக்கு மருத்துவர்களுக்கே செலவாகி கொடுத்துருக்குறீங்க. எவ்வளவோ சம்பாரிச்சிட்டு வந்த பணமெல்லாம் இன்றைக்கி மருத்துவர் கையில் போயிடுச்சு. எவ்வளவோ சம்பாதித்து நீங்கள் வைத்திருக்க வேண்டிய பணங்களெல்லாம் இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் உங்களுடைய வீதியில் போய் அதை பாஞ்சிருக்கு. இதை தான் இங்கே சொல்கிறாரு, உன்னை சூறையாடினவர்கள் எல்லாரும் சூறையாடப்படுவார்கள். அழகான வார்த்தையை கர்த்தர் இந்த கால வேளையில் உன் மனசில் பதிக்கிறாரு. அதனால் கர்த்தர் சொல்கிறார், அடுத்த வார்த்தையை பாரு, உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன். உன்னை சொல்லுவாங்க உலகத்தில் அவங்க அனாதை, ஒரு ஆள் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்குன்னு யார் இருக்கிறா, அவங்களுக்குன்னு யார் வருவா, அதான் விசாரிப்பாரற்றவர்கள். அவங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு 4 ஆள் கூட அவங்களுக்கு வரமாட்டாங்க. நம்மையும் கூட அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, மனுஷர்கள் தரம் பிரித்து வைத்திருப்பார்கள். நம்மளை பார்க்குறப்ப ஒரு மனிதனாக கூட நினைக்க மாட்டார். நம்மளை பார்க்கும் பொழுது தகுதி உடையவனாக பார்க்க மாட்டார்கள், தகுதி அற்றவனாக பார்ப்பார். சவுலை குறித்து வேதம் சொல்லுது, இவனா ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனை நினைத்தார்களாம். அவனை பார்த்தோன்னே இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான். தாவீது வந்து நிற்கிறான், கோலியாத்து சொல்கிறேன், சின்ன பையன், இவனை போய் அனுப்பியிருக்காங்களே, இவனை போய் எங்களோட சண்டைக்கு அனுப்பியிருக்காங்களே, நான் சின்ன பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணுவதில்லை என்று சொல்கிற அளவுக்கு கோலியாத் தாவீதை அற்பமாய் பார்த்தான், தகுதியற்றவனாய் பார்த்தான், தரமற்றவனாய் பார்த்தான். என் வயதுக்கு என் அனுபவத்துக்கு உன் கூட போய் சண்டை போட்டால் என்னுடைய மரியாதை என்ன ஆகிறது என்று சொல்லி தாவீதை ஏல்சமாக கீழ்த்தரமாக அவனை பார்த்தான். இதான் விசாரிப்பாரற்ற. உன்னை பார்க்கும் பொழுது கூட நல்லா இருக்கேன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா உன்கிட்ட பேசுனா அவங்க இமேஜன் பாதிக்கப்பட்டுரும். உங்களை ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிரும். அதனால் பக்கத்து வீட்டில் கூப்பிடுவாங்க, உங்களை கூப்பிட மாட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, இவங்க வேண்டாம், இவங்க விசாரிப்பற்றவர்கள், இவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, இவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வருவதற்கு தகுதியற்றவர்கள். இப்படியெல்லாம் கூட தள்ளப்பட்ட நிலையில் நம்ம உட்கார்ந்துருக்கலாம். வேதம் சொல்லுது பாரு, விசாரிப்பாரற்ற சீயோன், தள்ளப்பட்ட சீயோன், புறக்கணிக்கப்பட்ட சீயோன் என்ற நிலையில் ஒரு வேளை நீ இருப்பாய் என்று சொன்னால் உன்னை மட்டும் கூப்பிட மாட்டாங்க. அந்த அக்காவை கூப்பிடுவாங்க, தங்கச்சியை கூப்பிடுவாங்க, தெரிஞ்சவங்களை கூப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ வரவேணாம் பாப்பா, நீ வீட்டில் இருந்துக்க, வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணு, ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்போ தான் அதோடைய வேதனை தெரியும். ஓ, நம்மளை ஒதுக்குறாங்க, நம்மளை வந்து பொது இடத்துக்கு வருவதற்கு அனுமதிக்க மறுக்கிறாங்க. இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உன்னை தள்ளி வச்சிருக்கிறாங்களா? உனக்கு தள்ளப்பட்டவள் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்களா? இவங்க எலிஜிபிள் இல்லாதவங்க, இவங்க தகுதியற்றவர்கள், இவங்க பொது இடத்துக்கு வருவதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது. அந்த காலத்தில் குஷ்டரோகிகளை தள்ளி வைத்திருப்பார்கள். குஷ்டம் என்று சொன்னால் அவன் ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு போயிடணும். அதுபோல பெரும்பாடு என்று சொன்னால் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை தள்ளி வைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஸ்திரீ யார் பொது இடத்துக்கு வரக்கூடாது, ஆண் மகனை தொடக்கூடாது, பொதுவான ஒரு இடத்துல அவள் வந்து நிற்கக்கூடாது. அவள் தீட்டு உள்ளவள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவள் உட்கார்ந்து இருக்கிற மனை தீட்டுப்படும், அவள் பொத்தி இருக்கிற போர்வை தீட்டுப்படும், அவளிடத்தில் இருக்கிற வஸ்திரங்கள் தீட்டுப்பட்டது, அவள் தொடுகிற பாத்திரங்கள் தீட்டுப்பட்டது. அந்த நீங்கள் படித்து பாருங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரிக்கு எவ்வளவு காரியங்கள் அங்கே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி அந்த ஒரு வியாதி அவளை தள்ளி வைத்து விடுகிறது. அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஒரு குஷ்டரோக வியாதி அவனை வெளியே தள்ளி வைத்து விடுகிறது. அந்த வியாதிக்காரன் ஊருக்குள்ளே வரக்கூடாது, அவன் வெளியே தான் இருக்கணும். அவன் அப்படி ஊருக்குள்ளே வந்தால் ஒரு சத்தம் இடணும். என்னன்னு சொல்லணுமா? தீட்டு தீட்டு, தோஷம் தோஷம் என்று சொல்லிக்கிட்டே வரணும். அப்படின்னா அவங்கெல்லாம் விலகிடுவாங்க, அவன் அந்த பக்கத்தை கிராஸ் பண்ணி போயிடலாம். அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு தள்ளுண்டவன் என்று பெயர் இருந்தது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால். இன்னைக்கு உங்களையும் நிறைய பேர் தள்ளி வச்சுருப்பாங்க மனசெலவில். மனசெலவுலையே மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசுவாங்க, நல்லா இருக்கிறவங்கள்ட்ட பேசுவாங்க, படித்தவங்கள்ட்ட பேசுவாங்க, வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேசுவாங்க. நீ பக்கத்தில் தான் இருப்ப, பேச மாட்டாங்க, உன்னை மதிக்க மாட்டாங்க, சைடில் கடக்கண்ணில் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ரியலி அது இருக்குது, நீங்களே சொல்லுவீங்க, உங்களுக்கே தெரியும்.
அவங்க நம்மளை சட்டை பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, நம்மளை வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. இதுதான் தள்ளுண்டவள். ஒருவேளை இன்னைக்கு அந்த மனநிலைமையோடு நீ உட்கார்ந்து இருக்கிறாயோ, நெருக்கத்தின் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறாயோ, விசாரிப்பாரற்ற நிலையில் உட்கார்ந்து இருக்கிறாயோ, உங்கள் பெற்றோர்களே உங்களை விசாரித்து பல வருடங்கள் ஆயிருக்கு. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா நீ நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கான்னு கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா நீ சந்தோஷமா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையை ஏன் கேட்குற? இந்த வார்த்தையை நம்ம எதுக்கு அவங்கள கேட்கணும்? இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று என்ன செய்யப்பட்ட பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பண்ணி, கடைசி வார்த்தை தான் மெசேஜ், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கைத்தட்டுங்க. கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ மேலே உள்ள எல்லா காரியத்தினாலே நம்ம காயப்பட்டிருக்கிறோம், மனசு காயப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, கன்னத்தில் அடித்தா கூட மறைஞ்சிரும், ஆனால் மனசில் அடித்தா அது மறையவே மறையாதுமா சொல்லுவாங்க. கன்னத்தில் கூட 2 அடி அடிச்சிருக்கலாங்க, ஆனால் மனசில் அடிச்சிட்டாங்களே, வார்த்தையால் அடிச்சிட்டாங்களே, செய்கையால் அடிச்சிட்டாங்களே, என் உணர்வை தட்டிட்டாங்களே, என் உணர்வு பாதிக்கும்படி அவர்கள் நடந்து கொண்டாங்களே. இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் நிறைய காயங்கள் இருக்குது, மாறாத காயங்கள், மறக்க முடியாத காரியங்கள். அது தழும்ப இருக்கு. வேதம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அப்போ தழும்பு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கும்? காயமாக இருந்தது, அது தழும்பாக மாறி இருக்கும். அப்போ காயம்தான் தழும்பாக மாறுது. இன்னைக்கு உங்களுக்குள்ளே சிலருக்கு காயமாக இருக்குது, சிலருக்கு தழும்பாவே மாறிடுச்சு. அந்த காயம் கொள்ள நாள் இருந்து அதை அழுகி நாற்றம் எடுத்து புழு புழுத்து அப்புறம் கடைசியில் அது காஞ்சு அது தழும்பு மாதிரி இப்போ நிற்கிது. இப்போ தழும்பும் காயம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ் காயம், முடிவு ஸ்டேஜ் தழும்பு. வேதம் சொல்லுது, தழும்புகளால் நாம் சுகமானோம். இயேசு நமக்காக காயப்பட்டார், வேதத்தில் இருக்கு ஏசையால. அப்போ இங்கே வேதம் சொல்லுது, உன் காயங்களை ஆற்றுவேன். அப்போ இந்த வருஷத்தில் யார் நிமித்தம் நீ காயப்படுத்தப்பட்டிருக்க? யார் உன் மனதை காயப்படுத்தி இருக்கிறா? யார் உன் உணர்வை காயப்படுத்தி இருக்கிறா? யார் உன் உணர்ச்சிகளை காயப்படுத்தி இருக்கிறா? யார் உன்னுடைய ஆவியை காயப்படுத்தி இருக்கிறா? யாரால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? யாரை பார்த்தால் உங்களால் ஜீரணிக்க முடியல? யாருடைய அன்பு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காதபடி நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு, உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன். கைத்தட்டி கர்த்தருக்கு. இதான் இன்னைக்கு செய்தி. நிச்சயமா இந்த 12வது மாதம் உங்களை ஆற்றுகிற மாதம். ஏசாயால சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எப்படி வச்சு தேற்றுவார்னு அந்த வார்த்தை ரொம்ப கிரேட் வேர்டு. அதை தயவுசெய்து நீங்கள் வாசிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 66 என்று நினைக்கிறேன், எடுத்து கடைசி பகுதியில் வாசித்து பார்க்கலாமா, எப்படி அவர் ஆற்றுவார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 66 12 13 வாசிக்கலாமா? தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஏசாயா 66 12 13. தேங்க்யூ ஜீஸ். வாசிங்கம்மா. நல்ல ஒரு வசனம், எல்லாருமே படிக்கலாமா? பக்க நம்பர் 872, 12வது வசனம், 13வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்வேன். அப்பொழுது நீங்கள் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில், ரொம்ப என் மனசை தொட்ட ஒரு வார்த்தை, முழங்காலில் வச்சு தாளாட்டுவேன். எங்கே வச்சு தாளாட்டுவாரா? முழங்காலில் வச்சு அப்படியே காலை ஆட்டுவார். நீ முழங்காலில் உட்காந்துருப்ப, அப்படியே ஆட்டி அவர் சொல்கிறார், நான் உன்னை தாளாட்டுவேன். என்னன்னு சொல்கிறாரு மேலே பாருங்களேன், இதோ சமாதானத்தை உனக்கு நதி போல பாயும்படி செய்வேன். ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். உண்மையிலே கர்த்தர் தாயை விட கோடி மடங்கு அவர் நம்மை நேசிக்கிறவர். ஒரு அம்மா எப்படி சொல்லுவாங்க? நல்லா நேசிக்கிற அம்மா தான் பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்ன நான் இருக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் அம்மா இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. யாரோ சொல்லிட்டு போகிறாங்க, நான் உயிரோடு இருக்கிறவனே நான் உனக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டேம்மா, நான் பார்த்துக்கிறேன். அதான் ஒரு தாய் தேற்றுவது. இது போல் இயேசுப்பா சொல்கிறாரு, உலகமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்.
உலகமே உனக்கு விரோதமாக இருந்தாலும் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். உலகமே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை தாயை போல நான் தேற்றி, தகப்பனை போல நான் ஆற்றி, உன்னை முழங்காலில் வச்சு நான் தேற்றுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் முதலாவது எப்படிப்பட்டவர், அவர் சுபாவத்தை குறித்து சங்கீதக்காரர் சொல்ற வார்த்தையை நீங்க கவனிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதம் 147 சங்கீதம் 3வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? 147 சங்கீதம் 3வது வசனம், எல்லாருமே இதை படிக்கணும். தேவனுடைய சுபாவத்தை சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு. இருதயம் நொறுங்கு உண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை, இருதயம் நொறுங்கி வந்திருக்கிறீங்களா, குணமாக்குவர். இருதயம் நொறுங்கி காயமே ஆயிப்போச்சு, மனக்காயம், உடல் காயம், உறுப்புக்கள்ல காயம், மண்டையில காயம், மனசுல காயம், உணர்வுல காயம், அப்படி காயப்பட்டு வந்திருக்கிறீங்களா, அந்த காயங்களை எல்லாம் கர்த்தர் கட்டுவார். அவர் தேவன் எப்படிப்பட்டவர்? குணமாக்குகிற கர்த்தர், காயம் கட்டுகிற கர்த்தர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றாரு, உன் காயங்களை எல்லாம் நீ எப்படிப்பட்ட காயத்தோடு நீ வந்திருக்கலாம். மனுஷனால் உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம், கணவனால் உங்களுக்கு காயம் ஏற்பட. சில கணவன்மார்கள் மனைவிய திட்டுவதற்கு வார்த்தையே கிடையாது, அப்படி திட்டுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி வார்த்தை அவ்வளோ வல்கர் வேர்டு பேசுவோம், ஒரு மனிதத்தன்மையற்ற வார்த்தைகளை பேசுவோம், மிருகம் மாதிரி பேசுவோம். ஒரு மனுஷனை பேசுவதை போல பேசாமல் மிருகத்தை பேசுவதை போல பேசுவார். கொடூரமான வார்த்தைகள். அவர்களுடைய இருதயம் யுத்தம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யுத்தமான அந்த வார்த்தைகளை பேசுவாங்க. அப்படி கேட்குறப்ப அந்த எதிர்ப்பாளர் உடஞ்சு போயிடுவாங்க. இப்படி என்னை பேசிட்டாங்களே, இப்படி என்னை பேசிட்டாங்களே, இப்படி என்னை சொல்லிட்டாங்களே. இதுதாங்க காயம். அது எங்கே இருக்கும்? மனசுக்குள்ளேயே இருந்து அது ரணமாக புத்து மாதிரி, அப்படியே பார்த்தா கேன்சர் மாதிரி உள்ளத்துக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளுமே அது உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் வேதம் சொல்லுது, நொறுங்குண்டவர்களை. வேதத்தை வசந்த வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அப்ப இருதயத்துக்குள்ள இருக்கிற காயம், வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள், இதெல்லாம் கட்டுகிறார். கர்த்தர் தான் இந்த வேலையை செய்கிறார். அப்ப தேவன் யாரு? குணமாக்குகிற கர்த்தர். அவர் தான் இன்னைக்கு சொல்றாரு, உன் காயங்களை நான் ஆற்றுவேன், உன் காயங்களை நான் குணமாக்குவேன், உன் காயங்களை நான் கட்டுவேன். இன்னொரு இடத்துல வாசித்து பாருங்களே, எரேமியா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். சில வசனங்களை நினைவுபடுத்துகிறேன். நம்ம மட்டும் கிடையாதுங்க, தீர்க்கதரிசியே எப்படி சொல்றாரு பாருங்களேன். உன்னதமான வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசி உன்னதமான தீர்க்கதரிசி, அவனுக்கு நிகரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கொள்வோமா? வாசிக்கலாமா? சமாதானம் இல்லாதிருந்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை அப்படியே மேலால பூச்சி பூசுறது. பார்த்துருக்கிறீங்களா? சில பேர் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, ஒன்றும் இல்லைங்க, பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதை அப்படியே லேசாக பேசுவாங்க. அவங்களுக்கு இவங்க சொல்லுவாங்க, யோபு மாதிரி, நீ சொல்கிறது என் மனசையே தொட மாட்டேது, என் பிரச்சனையை சீரியஸாக நீ எடுத்துக்கல, என் பிரச்சனை உனக்கு புரியல, என்னுடைய வேதனை உனக்கு தெரியல, நீ வெளியில் நிற்கிற, நான் உள்ளே நிற்கிறேன், அதனால் நீ லேசாக இதான் மேற்பூக்க அப்படியே சாயங்க தடவுறது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்களேன், 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எரேமியா 8:11, 30:13. 8, சமாதானம் இல்லாதிருந்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். சில டாக்டர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, நல்ல ஹெவியான டோஸ் கொடுக்க மாட்டாங்க, லேசாக கொடுப்பாங்க, லேசாக தான் சுகமாகும், மிச்சம் அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி மேற்பூச்சை பேசுறது, மேற்பூச்சை நடந்து கொள்வது, மேற்பூச்சை செயல்படுவது. இன்னும் பாருங்க 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒரே இடத்துல தீர்க்கதரிசி எத்தனை வார்த்தைகளை சொல்றார் பார். 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எரேமியா 30:13. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரும் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆறுதல் படுத்தவே ஆள் இல்லை. ஒரு நிமிஷம் அவங்கள ஆறுதலாக பேசினாலே அவங்களுக்கு தைரியம் வந்துடும், சமாதானம். அதான் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானம். நம்ம சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அதுவே மிகப்பெரிய ஒரு பலன். அதனால தான்
கல்விமானின் நாவை கர்த்தர் தர்றாராம். சமயத்துக்கு ஏற்றபடி பேசும்படியான கல்விமானின் நாவை கர்த்தர் தருகிறார். இங்க பாருங்களே, காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் காயப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சமாதானம் சொல்ல ஆட்கள் கிடையாது, அவங்களுக்கு தைரியப்படுத்த ஆட்கள் கிடையாது, அவங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்ல ஆட்கள் கிடையாது, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்போம்னு சொல்ல ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு காலையில் நாங்கள் தியானிக்கும் பொழுது 38 வருஷ வியாதிக்காரன் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, என்னை கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை. அப்போ அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆனால் இவன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க. இவன் தெருவில் கிடக்கிறான், ஒரு குளத்தண்டையில் கிடக்கிறான். அவன் மேலே போய் அவனுடைய நல்வாழ்க்கையில் பங்கு பெறக்கூடிய நபர்கள் அவனுக்கு இல்லை, உண்மையான நபர்கள் இல்லை. அதைத்தான் அவன் சொல்கிறேன், எனக்கு ஒருவரும் என்னை கொண்டு போய் விட இல்லை. சுகம் பெற எனக்கு விருப்பம் இருக்குது, அதனால தானே நான் போகிறதுக்குள்ளே வேற ஒருத்தையும் போயிடுறேன். நானும் தான் போய் பார்த்தேன். ஒருவேளை நீங்களும் முயற்சி பண்ணி தோற்று போயிருக்கலாம். பல முறை நீங்கள் எழும்பிற முயற்சி பண்ணியிருக்கலாம், பல விதத்தில் நீங்கள் முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வேலை செஞ்சு பிழைச்சிடலான்னு நினச்சேன், அந்த வேலை செஞ்சு பிழைச்சிடலான்னு நினச்சேன், அந்த வேலையில் முன்னேறலான்னு நினச்சேன், நானும் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேங்க, எல்லாமே வலிக்கு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க. இதாங்க முயற்சி. இவன் சொல்கிறான், நான் போகிறதுக்குள்ளே. அப்போ இவன் முயற்சி பண்ணியிருக்கான். ஒருவேளை இவனுக்கு யாராவது சப்போர்ட்டிங் நபர் இருந்திருந்தால் கொண்டு போய் விட்டுருப்பாங்க, கட்டாயம் விட்டுருப்பாங்க. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு யாருமே இல்லை, ஹெல்ப்லெஸ் மேன், அவனுக்கு உதவி அற்ற ஒரு மனிதன். ஒருவேளை இன்றைக்கி நீங்களும் இருக்கலாம். உங்களுக்கு உதவி செஞ்சுருந்தால் நீங்கள் என்றைக்கோ முன்னுக்கு வந்திருப்பீங்க, உங்களை தூக்கி விட்டுருந்தா நீங்கள் என்றைக்கோ முன்னுக்கு வந்திருப்பீங்க. உங்களை உண்மையாய் நேசிக்கிற நபர்கள் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. காயத்தை நம்மளாம் கட்ட முடியாதுங்க. இப்போ முன்னாடி இருக்கிற காயத்தை கட்டிடலாம், பின்னாடி இருக்கிற காயத்தை எப்படி, முதுகில் காயம் பட்டால் நம்ம எப்படி கட்டுறது? சில காயங்களை நம்ம கட்ட முடியாது. ஒரு கையில் காயப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இன்னொரு கையில் கட்டலாம். 2 கையிலையும் காயப்பட்டால் எப்படி கட்டுறது? எதை வச்சு கட்டுறது? 2 கையிலையும் ஒருத்தருக்கு காயம், 2 கையும் ஒருத்தருக்கு ஒடிஞ்சிருக்கு, எப்படி கை கட்டுறது? அப்போ இன்னொரு நபர் நமக்கு வேணும். அதனால தான் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, இப்போ உன் இஷ்டத்துக்கு நீ போகிற, ஒரு நாளைக்கு இன்னொருத்தையும் உனக்கு இடையை கட்டுவேன், இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போவேன், நீ அப்போ அவன் பின்னாடி தான் போய் நிற்கணும். அப்போ அவன் பார்த்து உனக்கு கட்டி விட்டாதான். இப்போ நம்ம சௌரியத்துக்கு நடக்கிறேங்க, ஒரு நாளைக்கு படுத்துக்கிட்டு கை போய் கால் போய் கிடக்கிறப்ப இன்னொருத்தரை கூப்பிடுவோம், தண்ணி கொடுக்குறீங்களா, டீ கொடுக்குறீங்களா, என்னை கொஞ்சம் தூக்கி விடுறீங்களா? அப்போ தாங்க மனுஷனுடைய நிலை தெரியும். சுயாதீனமாக நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம வாட்டில் போகிறோம், நம்ம வாட்டில் இப்போ தெரியாது அதனுடைய வேதனை. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த சுயாதீனம் இல்லாத பொழுது தான் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம அப்படிலாம் இருந்தோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுவார், உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அப்போ எரேமியா இத்தனை வார்த்தையை சொல்கிறார் பாருங்களே. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், ஆமே நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவர் நம்மை அடித்தார். கை தட்டுங்க, அடித்தது உண்மைதான், ஆனால் காயம் கட்டுவர். யோவேல சொல்றாரு, வெட்டுக்கிளி பச்சித்துச்சா, முசுக்கொட்டை பூச்சி பச்சித்துச்சா, இன்னும் புழுக்கள் விழுந்துருச்சா, அந்த பச்சித்த வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப என்ன செஞ்சிருவேன், தந்துடுவேன். அப்போ அவரே அனுமதிப்பார். சில இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை கர்த்தர் அனுமதித்தாலும் அந்த சோதனையை தாங்க பலன் கொடுப்பார். இங்கே எழுதியிருக்கிறார் பாருங்க, அடித்தார், ஆனால் நம்முடைய காயங்களை அவரே என்ன செய்வார், கட்டுவார். ஒருவேளை ஆண்டவர் அனுமதிச்சா அடிக்க அனுமதிச்சிருந்தார்னா நிச்சயமாய் கட்டவும் அவர் அனுமதிப்பார். அருமையான தம்பி தங்கச்சி, சோர்ந்து போகாத. இந்த வேதத்தில் அவர் எப்படி கட்டுகிறவர் என்பதை நான் உங்களுக்கு தத்துருவமாய் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கு ஒரு மனுஷனை குறித்து அழகாய் லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் புறப்பட்ட இடம் அருமையான ஒரு இடம், ஆனால் அவன் போன இடம் தான் தப்பான இடம். நாமும் நல்ல இடத்துல இருந்து கெட்ட இடத்தை நோக்கி ஒரு நாளும் பிரயாணம் பண்ணக்கூடாது. அவன் பாருங்களேன் 30ஆம் வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், எடுத்துட்டீங்களா 97வது பக்கம். இப்போ எருசலேமில் இருந்து இவன் எதுக்குங்க எரிகோவுக்கு போகணும்? எருசலேம்லே இருக்கலாம் இல்லையா? நீங்கள் வேதத்தில் பார்த்தா ரூத்து புஸ்தகத்தில் எருசலேமில் பஞ்சம்னு சொல்லி, பெத்லகேமில் பஞ்சம்னு சொல்லி ஒருத்தர் மோவாப்பு தேசத்துக்கு போனான். போகும் பொழுது அவள் செழிப்புள்ளவளாய் போனாள்.
எப்படி போனா? கணவன் கூட இருக்கிறாரு, 2 மயங்கள் கூட இருக்கிறாங்க. எருசலேமில் பெத்லகேமில் பஞ்சம். இந்த பஞ்சங்கிறது நிரந்தர பஞ்சம் கிடையாது. அந்த நிரந்தரமாக எப்பயுமே ஒரு தேசத்துக்கு பஞ்சம் வராது. ஒரு 6 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம். எகிப்தில் 7 வருஷம் பஞ்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. சில ஆண்டுகள் கர்த்தர் என்ன செய்வார்? பஞ்சம் அனுமதிப்பார். தாவீதின் காலத்திலும் பஞ்சம் வந்துச்சு, ஆபிரகாம் காலத்திலையும் பஞ்சம் வந்துச்சு. எல்லாருடைய காலத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் பஞ்சம் வரும். அதுக்காக நம்ம மோவாப்பு தேசத்துக்கோ எரிகோவுக்கோ அல்லது பாபிலோனுக்கோ அல்லது எகிப்திற்கோ நம்ம போகக்கூடாது. கர்த்தர் அனுமதிச்சா தான் நம்ம போகணும். பஞ்சம் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம வீட்டில் பிரயாணத்தை பையை தூக்கிட்டு பெறப்பட்டோம்னு வச்சுங்களேன், அப்படி இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நான் உனக்கு போதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மோவாபிய நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நகோமி ஜெபமணி கேட்டிருக்கணும், ஆண்டவரே நான் போகலாமான்னு கேட்டிருந்தா கர்த்தர் கட்டாயம் சொல்லியிருப்பார், போவேணாமியா, பஞ்சகாலம் தீர்ந்துடும், திருப்பி நீ இங்கே தான் வந்தாகணும், உன் நிலமெல்லாம் வேற ஒருத்தர் அபகரிச்சிருவாங்க, அதனால் இங்கே இரு, நான் உன்னை போஷிப்பேன், முழு பெத்தலகமே போஷிக்கிறவர் உன்னை போஷிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா? கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல், ரெபேக்காள் விசாரித்தால் 2 பிள்ளைகள் மோதிக்கொள்வது கேள்வி கேட்டாள். ஆனால் இவ விசாரிக்காமல் போயிட்டா. அப்புறம் தான் புருஷனை இழந்தாள், 2 மகன்களை இழந்தாள். கடைசியில் அவள் சொல்கிறா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறாள்னு கூப்பிடுங்க, கசப்புள்ளவள்னு கூப்பிடுங்க, நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவனாய் மாறிட்டேன். இந்த பகுதியை கர்த்தர் எதற்கு சொல்கிறார்? ஏசப்பதான் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஒருத்தன் புறப்பட்டான், எருசலேமில் புறப்பட்டான், எரிகோவுக்கு போனான். இன்னைக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு சொல்கிறேன், ஒரு நாளும் பாதாளத்தை நோக்கி நடக்காதீங்க. வேதம் சொல்லுது, எகிப்தினுடைய நிழலை நாடாதீர்கள், எகிப்தின் குதிரையை சார்ந்து கொள்ளாதீங்க, மனுஷனை நீங்கள் சார்ந்து கொள்ளாதீங்க, மனுஷனுடைய காரியங்களை நீங்கள் உங்களுக்கு பலனாக்கி கொள்ளாதீங்க, எகிப்தின் நிழலில் ஒதுங்காதீங்க. இன்னைக்கு அநேகருக்கு பணம் நிழலாக இருக்குது, அநேகருக்கு நிலம் சொத்துக்கள் நிழலாக இருக்குது, அநேகருக்கு உறவுகள் நிழலாக இருக்குது. நமக்கு ஒரு நாளும் அவைகள் அடைக்கலம் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு அடைக்கலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளர் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஒரே ஒரு அடைக்கலம் இயேசுபா மட்டும்தான். நம்ம பணம் நமக்கு அடைக்கலம் கிடையாது. ஆபத்து காலத்தில் மனுஷனுடைய உதவி நமக்கு வருதா? நம்ம நினைக்கிறோம் உறவுகள் வந்துடும், சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, ஊழியக்காரர் வந்துடுவார், விசுவாசிகள் வந்துடுவாங்க. வரமாட்டாங்கங்க. அவங்களுக்கு இப்போ என்னை கூப்பிடுங்க, இந்த நேரத்தில் நீங்கள் என்னை என்ன சொன்னாலும் வர முடியாது, நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும். இந்த மாஸ் செட்டில்மெண்ட் பூரா பாருங்களே, ஒரு நாள் கூட கேப் கிடையாது, எல்லா நாளும் எனக்கு டைட் ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ நான் எப்படி வர முடியும்? நான் மனுஷன் தானே, நான் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். தென்கொரியா தேசத்து பாஸ்டர் பாலியாங்கி சோவுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், எப்படி ஆண்டவரே இங்கேயும் இருக்கிறீங்க, அமெரிக்காவில் இருக்கிறீங்க, ரஷ்யாவில் இருக்கிறீங்க, இந்தியாவிலே இருக்கிறீங்க, தென்கொரியாவிலே இருக்கிறீங்க, வடகொரியாவிலே இருக்கிறீங்க, இது இந்த சின்ன மூளைக்கு எட்டவே மாட்டேது, இதை எப்படியாவது நீங்கள் டெஃபினிஷன் பண்ணி எனக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா பரவாயில்லை, நான் எப்படி இதை போய் சபையில் பிரசங்கம் பண்ணுறது? அட்ட டயத்தில் தூரத்திற்கு சமீபத்திற்கு இது தேவன் ஒரே டயத்தில் எல்லா இடத்துலையும் நீ இருக்கிறீர். கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்துன்னு வார்த்தை இருக்குதே, நல்ல தீயோரையும் நோக்கி பார்க்குறான்னு வார்த்தை இருக்கு. இது எப்படி நான் பிரிச் பண்ணுறது, எப்படி ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறது? எனக்கு ஒரு நல்ல விளக்கம், என் மூளைக்கு படிகிற மாதிரி ஒரு விளக்கம் காண்பீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார். கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஒரு நாள் இரவு நேரத்தில் கர்த்தர், அன்னைக்கு முழு நிலவு பூமி, அன்னைக்கு பௌர்ணமி, கர்த்தர் அவரை எழுப்பினார். எந்திரி மகனேனார். எந்திரிச்சார். உன் வீட்டு கிணறுல போய் பாருனார். போய் கீட்டில் கிணறுல பார்த்தா என்ன தெரியும்? மேலே நிலா இருக்குது. கிணற போய் பார்த்தா அழகான நிலா தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு இயேசுபா பார்த்து சொன்னார், நிலா தெரியுதாண்டவரேனாரு. மேலே பாருனாரு, நிலா. எத்தனை நிலான்னு கேட்டார். ஒரு நிலா தான். அந்த ஒரு நிலா இப்போ எங்கே இருக்குது? உன் வீட்டில் இருக்குது. சரி, பக்கத்து வீட்டில் போய் பாரு, அங்கே ஒரு நிலா இருக்குது. அடுத்த வீட்டில் போய் பாரு, அங்கே ஒரு நிலா இருக்குது. தென்கொரியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் பாரு, எல்லா இடத்துலையும் நிலா இருக்குது. எத்தனை நிலா உண்மையிலே இருக்குது? ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கே. அப்போ இத்தனை நிலாவாக இருக்கு. இப்போ தான் அவருக்கு புரிஞ்சு, ஓ, அவர் அனந்தம் மேலே இருக்கிறாரு, கீழே இருக்கிற எல்லா இடத்துலையும் அவருடைய முகம் பிரதிபலிக்கும். அப்போ தேவன் சிம்பிள் மெத்தடில் அழகாக புரிய வச்சார். தேவன் தூரத்திற்கும் சமீபத்தில் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். இதில் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்தலம்னு எழுதியிருக்கு. நான் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு பவுல் எழுதுறாரு. அதுக்கு மேலே இன்னும் ஸ்தலம் இருக்குது, இரத்த சாட்சிகள் ஸ்தலம்லாம் இருக்குது.
அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஏசப்பா இருப்பாராம். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இடம் இருக்குது, தனித்தனி ரூம், தனித்தனி வீடு இருக்குது. நீங்கள் பூமியில் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மாளிகையாய் கட்டப்படுது. நீங்கள் செய்கிற ஜெபம், ஊழியம், வேத வாசிப்பு, ஆத்தும பாரம், கண்ணீர், இதெல்லாம் வச்சு தான் பில்டிங் கட்டப்படுது. இப்போ உங்களுக்குன்னு இருக்கிற பில்டிங்கில் ஒரு வீடு கட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, உங்களோட ஏசப்பா இருப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் பார்த்தா ஏசப்பா இருப்பார், அவர் இருப்பார். அடுத்த வீட்டில் பார்த்தா ஏசப்பா இருப்பார், அவர் இருப்பார். எல்லா இடத்துலையும் ஏசப்பா இருப்பார். இதை பரிசுத்தவானுக்கே காண்பித்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஏசப்பா பிரத்யேகமாக இருப்பாராம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இவன் பெறப்பட்டுட்டான், ஆனால் போகக்கூடாத இடத்துக்கு போனேன். உங்களுக்கு ப்ராப்பர்சி மீண்டும் சொல்கிறேன், போகக்கூடாத இடத்த நோக்கி போகாதீங்க, செய்யக்கூடாத வேலையை செய்யாதீங்க, பேசக்கூடாத வார்த்தையை பேசாதீங்க, உட்காரக்கூடாத இடத்துல உட்காராதீங்க. அதனால தான் தாவீது முதல் சங்கீதத்தில் எழுதுறாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இந்த வார்த்தையை ஏன் முதல்ல எழுதணும்? சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது இருக்கும், அதை முதல் சங்கீதத்தில் எழுதியிருக்கலாம்ல. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு முதல் சங்கீதத்தில் எழுதியிருக்கலாம்ல. எத்தனை சங்கீதங்கள் முதல் சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுதே அழகாய் ஆரம்பிக்குது. ஆனால் ஏன் முதல் சங்கீதத்தில் முதல் வார்த்தையே சின்ன பிள்ளைகளால் புரிஞ்சுக்க முடியாது? துன்மார்க்கனுடைய ஆலோசனை, எடுக்கல துன்மார்க்கன்னு எழுதி வச்சிருக்கிறாரே. அப்போ இதில் நமக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? ஆலோசனை நிறைய பேர் தான்ப்பா கொடுப்பாங்க, அதில் நல்லவன் ஆலோசனையா கெட்டவன் ஆலோசனையான்னு பாரு. உங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டா ஏன் வெளியாள்கிட்ட போகிறீங்க? சபையில் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லு. சபையிலேயே இருக்கிறதுலே கடைசியாக இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் இந்த பஞ்சாயத்தை சொல்லு, அவன் உனக்கு நியாயம் சொல்லுவேன். பார்த்தீங்களா? இப்போ பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்கு எங்கே இருக்குது நபர்? நம்ம யார்கிட்ட ஓடுறோம்? எடுப்பில் யார்கிட்ட தான் சொல்கிறது? உலக மனுஷன்ட்ட ஓடுறது. அவன் எங்கேருந்து பதில் கொடுப்பேன்? அவன் எந்த பிரமாணம் படிச்சிருக்கிறேன்? அவனுக்கு என்ன சட்டத்திட்டம் தெரியும்? அவனுக்கு எதை வச்சு பேசுவேன்? ஒரு லாயருங்கிறவன் அவன் லா புத்தகத்திலிருந்து தான் பேசணும். ஒரு ஜட்ஜுங்கிறவர் தீர்ப்பு லா புத்தகத்திலிருந்து தான் சொல்லணும். அந்த சட்ட புத்தகத்திலிருந்து தான் சொல்லுவார், இத்தனாவது செக்ஷன் படி இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனைன்னு அவருக்கு புஸ்தகம் அரசாங்கம் பதிவிட்டிருக்கு. அதுபோல் சபையில் இருக்கிறவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க இந்த வசனத்திலிருந்து பதில் சொல்லுவாங்க. ஏம்மா நீ செஞ்சது தப்பு, நீ பேசினது தப்பு, நீ பார்த்தது தப்பு, நீ உட்கார்ந்தது தப்பு, நீ இப்படி இருக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு எங்கேருந்து சொல்லுவாங்க. ஆனால் நீ உலக மனுஷன்ட்ட போனேன்னா இதை படிக்காதவன் அவனே குருடனுக்கு தான் வழிகாட்டுவானே ஒழிய அவன் எப்படி வெளிச்சமாக இருக்கிறவனுக்கு வழிகாட்டுவேன்? அவன் எந்த புஸ்தகத்திலிருந்து சொல்லுவேன்? அவன் மூளையிலிருந்து சொல்லுவேன். அதான் துன்மார்க்கருடைய ஆலோசனை. ரெகொபெயாமுக்கு 2 பேர் ஆலோசனை சொன்னாங்க. வாலிபர்கள் ஆலோசனை சொன்னாங்க, முதியோர்கள் ஆலோசனை சொன்னாங்க. இப்போ ரெகொபெயாமுடைய ஆட்சி உடைவதற்கு காரணமே வாலிபர்களுடைய ஆலோசனை, துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அவங்க ஆலோசனையை கேட்டுட்டு முதியோருடைய ஆலோசனையை தள்ளினான், அவனுடைய ஆட்சி உடைஞ்சிச்சு. தாவீதுக்கு விரோதமாய் அகிப்தோப்பேல் ஒரு ஆலோசனை சொன்னான். நல்ல தீர்க்கதரிசி அகிப்தோப்பேலுங்கிறவன் நல்ல ஆலோசனைக்காரன், அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். ஆனால் அந்த ஆலோசனைக்காரனும் தேவனுக்கு சித்தமில்லாதவனுக்கு அப்சலோமுக்கு போய் ஆலோசனை சொன்ன பொழுது அவன் ஆலோசனை செயலற்று போய் கடைசியில் தூக்கு போட்டு செத்து போனான்னு வேதம் சொல்லு. தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். காரணம், அவனுக்கு கிருபை இருந்துச்சு, ஆலோசனை ஞானம் இருந்துச்சு, ஆனால் சொல்லக்கூடாதவனுக்கு சொல்லி, அதனால துன்மார்க்கனுக்கு துணை நின்று தேவனை பயக்கிறவர்களுக்கு நீ தோழனா இருப்பது ஏன்? இது முதல் உனக்கு யுத்தம் வரும். அப்போ தோழனா கூட நீ இருக்கக்கூடாது, துன்மார்க்கனுக்கு தோழனா இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தை கொண்டுட்டு வராதவனுக்கு நீ வாழ்த்து கூட சொல்லக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கு, நிருபத்தில் வாசித்து பாருங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு வராத எவனைக்கும் நீ வாழ்த்து சொல்லாத, அவனுக்கு முதலிடம் கொடுக்காத. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, எருசலேமில் புறப்பட்டுட்டு எரிகோவுக்கு போகிறேன். எருசலேமில் ஆலயம் இருக்குது, ஆசாரியர்கள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, வேத பிரமாணம் இருக்குது, ஓய்வு நாள் இருக்குது, தேவனை துதிக்கிற பண்டிகை இருக்குது. ஆனால் எரிகோவில் என்ன இருக்கும்? எரிகோவினுடைய விக்கிரகம் தானே இருக்கும். அப்போ இவன் போகக்கூடாதுல்ல. அங்கே போனால் என்ன கிடைக்கும்? அந்த சத்தம் தானே கேட்கும், அந்த வாசனை தானே வீசும், அந்த நறுமணம் தானே அங்கே இருக்கும், அசுத்த நறுமணம் தானே இருக்கும். அப்போ நம்ம A to Z இடையில எங்கே பிரயாணம் பண்ணுறது ரொம்ப கவனம். சரி, போகிற வழியில் அவனுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு வசனம் சொல்லுது பாருங்களே. கள்ளர் கையில் அகப்பட்டான். இவன் தான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. எருசலேமில் இருக்கிற வரையும் அவனை திருடன் தொட முடியல. ஆனால் எரிகோவுக்கு போக நினைச்ச உடனே திருடன் தொட்டுட்டான்.
அப்போ திருடன் யாரு? பிசாசு. நீங்கள் ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்களே, பிசாசு ஆஹா சூப்பராக கிடச்சிட்டான்டா, இவன் நம்ம கையில் கிடச்சிட்டான், இனிமேல் இவனை என்றைக்குமே எலும்பு விடாத அளவுக்கு என்ன பண்ணிடணும்? கட்டிடணும். சிம்சோனை எப்படி பிசாசு கட்டி நாற்கயிறு போட்டு கட்டுச்சு, அப்புறம் இன்னொரு ஆட்டை கட்டுச்சு, கடைசியில் என்ன பண்ணு? சடையவே அறுத்து கடைசியில் கண்ணை குருடாக்கி மாவரைக்க போட்டுருச்சு. பார்த்தீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சிறுமைப்படுத்தப்பட்டு கண்களை இழந்து கடைசியில் தேவனுடைய நாமம் தூஷணத்துக்கு காரணமாய் அவன் போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் அப்படியே இழுத்துக்கிட்டே போகுங்க. நீங்கள் போக வேண்டியதில்லை, ஒரு ஸ்டெப்பு கை வச்சிங்கன்னா போதும், அது இழுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி நண்டு இழுக்கிற மாதிரி, எப்படி சிலந்தி பூச்சி இழுக்கிற மாதிரி உங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுத்து கொண்டே போயிடும். நீங்கள் நம்மளை அறியாமலே போய்கிட்டே இருப்போம். அப்போ இவன் புறப்பட்டு நல்ல இடத்துல புறப்பட்டு கெட்ட இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும் பொழுது வழியிலே அவன் என்ன, கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் முதல் பாயிண்டே பாருங்களேன், வஸ்திரங்களை. பிசாசு எப்பயுமே இந்த வஸ்திரத்தின் மேலே தாங்க கண்ணு. அவன் உன்னை நிர்வாணப்படுத்திடணும், உன்னை அசிங்கப்படுத்திடணும், உன்னை கேவலப்படுத்திடணும், உன்னுடைய மேன்மையை அவன் உரிந்து கொள்ளணும். எப்பயுமே பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அந்த இளையகுமாரன் மாடு மேய்க்கிறதுக்கு அந்த வஸ்திரம் போட்டிருக்கேன். யோசேப்புக்கு வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், இயேசுவுக்கு வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். எங்கே பார்த்தாலும் முதல்ல அந்த ரெச்சிப்பின் வஸ்திரத்தை உறிஞ்சு கொள்ள தான் பிசாசு நினைக்கிறேன். அப்போ வஸ்திரம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து தானே உள்ளே கூப்பிட்டார். கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை ஏசப்பா கேட்டார், எங்கடா கல்யாண வஸ்திரம்னு கேட்டார். அப்போ வஸ்திரம் ரொம்ப முக்கியம். ஏசப்பா ஆதாமுக்கு எவ்வாறுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துருந்தார், மகிமையின் வஸ்திரம், மேன்மையின் வஸ்திரம், மகத்துவத்தின் வஸ்திரம். அது கிருபையின் வஸ்திரம், அது நிர்வாணமாக தெரியாத ஒரு வஸ்திரம். அப்போ அவர்கள் 2 பேரும் சங்கட்டப்படவில்லை. ஆனால் பாவம் செய்த உடனே அவர்களே சொல்கிறாங்க, நாங்கள் நிர்வாணிகளாய் மாறிட்டோம், அதனால் அத்திலைகளை தைத்து இலைகளை நாங்கள் மூடிக்கொண்டோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு தோல் உடையை கொடுத்து அவங்கள துரத்தி விட்டார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இவன் சிக்குன்னு உடனே முதல் பாயிண்ட்டு பிசாசு எதில் கை வச்சான் பாருங்களே, அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு. அப்போ எருசலேமின் வஸ்திரம் உரிக்கப்பட்டுச்சு, எருசலேமின் மகிமை உரிக்கப்பட்டுச்சு, எருசலேமின் மேன்மை அவனை விட்டு உரிக்கப்பட்டுச்சு. அவன்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச மகிமையும் பிட்டுங்கப்பட்டு போய் இப்போ அடுத்த வார்த்தையை பாருங்களே, அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனான். அவ்வளோதான், அடிச்சு நார ரோட்டில் கிடக்கிறேன், சின்ன பின்னமாக இப்போ ரோட்டில் கிடக்கிறேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னும் எரிகோவுக்கே போகலை, புறப்பட்டோடனே அடி ஆகிட்டேன், கொஞ்சம் தூரம் வந்தோடனே அடி ஆகிட்டேன், குத்துயிராக கிடக்கிறேன், கொலை உயிராக கிடக்கிறேன், காயப்பட்டுட்டேன், வஸ்திரம் போச்சு, குற்றுயிரே கிடக்கிறேன். அடுத்து பாருங்க, காயப்படுத்தப்பட்டான், அவனை காயப்படுத்தி. சரி, சில நல்ல எக்ஸ்பர்ட்டான அனுபவம் உள்ளவர்கள் வர்றாங்க, வேத நிபுணர்கள். ஆசாரியன் வந்தார் விலகிட்டார், லேவியன் வந்தார் விலகிட்டார், மனுஷர்கள் எல்லாம் விலகிறாங்க. இவனை போய் எதுக்கிட்ட தொட்டுட்டு நமக்கு பிரச்சனையாகி போயிடும், தேவையில்லாத வழக்கு வாடியில் நம்ம மாட்டிக்கொள்ளணும், பலவிதமான கோர்ட்டு கேஸ் நமக்கு வரும், விலகிட்டாங்க. ஆனால் தற்செயலாயே அந்த இடத்துல வேற ஒருத்தர் வர்றாரு. 33 வசனம் பாருங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், கைத்தட்டுங்க, அவனை கண்டு மனதுருகி. எங்கெல்லாம் நீங்க பாங்க, இயேசுவை பார்க்குற இடம் பூரா மனதுருகுனார், 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 மனதுருகுனார். ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருந்தபடியினால் மனதுருகினார். அவர்கள் 3 நாளாக என்னிடத்தில் உணவில்லாமல் இருக்கிறபடியினால் மனதுருகினார். அங்கே 900 விதவியை பார்த்து மனதுருகினார். எங்கே பார்த்தாலும் அவர் மனது இருக்கும். அதனால தான் அவருக்கு பெயரே மனதுருக்கம் உள்ளவர். உங்களை பார்த்த உடனே மனதுருக்குவார். அதாங்க ஒரு தகப்பனுடைய அன்பு, அதாங்க ஒரு தாயோடைய அன்பு. அவர் பார்த்த உடனேயே மனது உருகுகிறார். நீ வந்து உட்காரும் பொழுதே உன்னை எப்படி பார்ப்பார் தெரியுமா? பரிதாபத்தோடு என் பிள்ளை வந்திருக்கு, என்ன இப்படி வந்திருக்கு. உங்கள் முகத்தை அவர் பார்ப்பாருங்க, உங்கள் இதயத்தை அவர் பார்ப்பார், உங்கள் உணர்வுகளை பார்ப்பார், உங்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பார். நீ என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறேன்னு அவருக்கு எல்லாமே அப்பட்டமாய் தெரியும். நீ வீட்டில் புறப்படும் பொழுதே அவருக்கு தெரியும். 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெருசுப்பா, உன் விசுவாசம் பெருசு. அங்கே இருக்கிற நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறாரு, உன் அத்திமரத்தின் கீழே நான் உன்னை பார்த்துட்டேன், இஸ்ரவேலுக்குள்ளே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யலை, பார்க்கல. நீ வீட்டில் பெறப்படும் பொழுதே எத்தனை பிரச்சனைக்கு நடுவில் நீ வர்றேன்னு அவருக்கு தெரியும். எத்தனை நெருக்கம், எத்தனை அவமானம், எத்தனை பாடுகளுக்கு நடுவில் நீ புறப்படுறேங்கிறது
ஊழியக்காரன் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். என்னை பார்க்க ஒருத்தன் வந்து மரத்து மேலே உட்காந்துருக்கிறான். என்னை பார்க்க முடியலேன்னு சொல்லி மரத்தில் ஏறி உட்காந்துருக்கிறான். அவன் குள்ள நான் இருக்கிறதுனால என்னை பார்க்க முடியலை. அவன் வளர்த்து இல்லாதனால என்னை பார்க்க முடியலை. அவனை யாருமே உள்ளே வரும் பொழுது தடுத்துட்டாங்க. ஏன்னா அவன் பாவி, அவன் நிறைய காசை வசூல் பண்ணிட்டான்னு சொல்லி அநேகர் வார்த்தையால் அவனை காயப்படுத்தினதுனால அவன் ஒதுங்குப்புறமா வந்து என்னை பார்க்கறதுக்காக நின்று கொண்டு இருக்கிறான். இயேசுப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுங்க. அதனால தான் அங்கே பிரயாணத்தை அவன் இருக்கிற வழியில் கொண்டு வந்தார். உனக்காகவே வருவாருங்க. நீ இருக்கிற இடத்துல வருவாருங்க. நீ இருக்கிற வீட்டை தேடி அவர் வருவாருங்க. நீ இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு ஒரு ஆறுதல் தர வருவார். அவன் இருக்கிற வழியில் கரெக்டாக மரத்துக்கடியில் வந்து நிற்கிறார். வந்து நின்றுக்கிட்டு அண்ணாந்து அவனை பார்க்குறாரு. ஏன்னா என்னை பார்க்க ஒருத்தன் மேலே உட்காந்துருக்கிறானே, எனக்காக ஒருத்தன் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கானே, எனக்காக ஒருத்தன் இந்த மரத்தில் ஏறி இருக்கிறானே, எனக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்து அலைமோதி அங்கே இங்கே சுற்றிட்டு வந்து ஒருத்தன் மேலே இருக்கிறானேன்னு சொல்லி அவன் மேலே இறக்கப்படுகிற ஒரு தெய்வம். மற்றவங்கெல்லாம் அவனை பாவின்னு சொன்னாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, சீக்கிரமாக இறங்கி வாப்பா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. அதாங்க மனதுருக்கம். நம்ம பார்க்குற பார்வை வேறங்க, கர்த்தர் பார்க்குற பார்வை வேற. நீங்கள் நினைக்கிற நினைவுகள் வேறங்க, கர்த்தர் நினைக்கிற நினைவுகள் வேறங்க. கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற யோசனை திட்டங்கள் அது 1,000,000 மடங்கு பெருசுங்க. எப்பயுமே சின்னதை கர்த்தர் நினைக்கவே மாட்டாருங்க. அவர் நினைவுகளும் அவர் யோசனைகளும் வானத்து பூமிக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கு. உங்களை குறித்து பெரிய நினைவு வைத்திருக்கிறார். உங்களை ரொம்ப ஹானவர் பேஷன் முக்கியமான நபராக கர்த்தர் பார்க்குறார். எல்லாரையும் விட நீ பெஸ்ட்டுன்னு அவர் பார்க்குறார். எல்லாரையும் விட நீ மேன்மையானவனா கர்த்தர் பார்க்குறார். பேதுருவை பார்த்து சொல்ற, நீ நாணல்பா, ஆனால் உன்னை நான் பாறையாக மாற்றுவேனார். கை தட்டுங்க. நீ நாணல்னா என்னது? இங்கிட்டு காற்றடிச்சாலும் சாய்வ, இங்கிட்டு காற்றடிச்சாலும் சாய்வ, இங்கிட்டு அடித்தாலும் சாய்வ, இங்கிட்டு அடித்தாலும் சாய்வ. ஆனால் இப்படி தன்மையற்று போய் எங்குண்டு சாயக்கூடிய ஒன்றை எத்தனை காற்றடிச்சாலும் மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் நகராமல் இருக்கக்கூடிய கற்பாறையாக நான் உன்னை மாற்ற போகிறேன். உன் மேலே தான் என்னுடைய சபையை நான் கட்டப்போகிறேன் என்று அந்த நாணலாக இருக்கிறவனை தான் கர்த்தர் பாறையாக மாற்றினார். நீ எந்த நாணலாக இருக்கிற? காற்றில் அடித்தாலும் நகர்ற, மழை அடித்தாலும் நகர்ற, சின்ன சின்ன பிரச்சனை கூட உன்னை சோர்வடைய பண்ணிடுதா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஸ்ட்ரென்த்னஸ் பண்ண போகிறார். இந்த 50வது நாள் நீ யூப்ளி, இது விடுதலையின் நாள். உன் வாழ்க்கையவே கர்த்தர் டேர்னிங் பாயிண்டாக மாற்ற போகிறார். இனி நீ வலிக்கு விழ மாட்ட, இனி நீ சோர்ந்து போக மாட்ட, இனி நீ ரிவர்சர் போக மாட்ட, இனி நீ பழைய மனிதன் அல்ல. கர்த்தர் உன்னை புதிய மனிதனாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சரி, இப்போ அவனை பார்த்த உடனே என்ன பண்ணினார் பாருங்களே, மனதுருகினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை 34 பாருங்க. கிட்ட வந்து பக்கத்தில் சொல்லுங்க. ஏசப்பா எப்பயுமே எப்படிப்பட்டவர் தெரியுமா? கிட்ட வருகிறவர். மனுஷன் கிட்டத்தில் வரமாட்டாங்க. நீங்கள் அருவருப்பாக கிடந்தீங்கன்னா தொடவே மாட்டான். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்றாரு, நீ பிறந்த நாளில் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, உன் மேலே பரிதாபப்பட ஒருவனும் இல்லை, நீ இரத்த வெள்ளத்தில் கடந்த, நான் ஒரு அருகில் கடந்து வந்து பிழைத்திரு என்று சொல்லி உனக்கு நான் என்ன செஞ்சேன்? எல்லாம் செஞ்சேங்கிறார். இதுதாங்க வர்த்தமானம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ரோட்டில் பிறந்து போட்டுட்டு போயிடுறாங்கங்க. நிறைய பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்கங்க. நிறைய பிள்ளைங்க எங்கெங்கேயோ பிறக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம பிறந்த நாளில் நம்மளை பாதுகாக்கிற செவிலியர்களை வைத்திருந்தார், உடன் சொந்தங்களை வைத்திருந்தார், நம்மளை பாதுகாப்பாக பிறக்க பண்ணினாரே. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒருவேளை நம்ம அந்த வேலையில் பிறந்து நம்ம அம்மா அப்பா தூக்கி போட்டு போயிருந்தான்னு நம்ம நிலைமை என்ன இருக்கும்? எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ரோட்டு கரையில் பிறந்து தூக்கி போட்டு போகிறது. ஆனால் நம்ம தாய் தகப்பு அப்படி போடாதபடி நம்மளை நேசித்து வளர்த்தாங்க இல்லையா? அந்த நேசத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அதுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லணும். இங்கே பாருங்களேன், வேதம் சொல்கிறது, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில், இதாங்க ஒரு மருத்துவர். சமாரியன் யார் தெரியுமா? நல்ல ஒரு மருத்துவருங்க. அவர் முதல்ல அந்த காயத்தில் என்ன விடுறாராம். அடுத்து பாருங்க, திராட்சை ரசமும் அவனுக்கு வார்த்து. ஏன் கொடுத்தாரு? மயங்கி கிடக்கிறான், தண்ணி இல்லாமல் கிடக்கிறான், தெருவில் கிடக்கிறான், வெயிலில் கிடக்கிறேன், காற்றுல கிடக்கிறேன். நீங்கள் எங்கெல்லாம் இப்போ கிடக்கிறீங்க? பஞ்சத்தில் கிடக்கிறீங்களா? வறுமையில் கிடக்கிறீங்களா? தரித்திரத்தில் கிடக்கிறீங்களா? உதவி செய்வார் இல்லாமல் இருக்கிறீங்களா? பஞ்சங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமைங்க. நாங்கள் அந்த பாதையில் நிறையா நாள் கடந்து வந்துருக்கிறோம். தரித்திரம் மிகப்பெரிய கொடுமை. வியாதி மிக 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 பெரிய கொடுமை. வியாதியில் கடந்தா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ஓடிடுவான். இவன் அட்டிப்பட்டு ரத்தம் போய்கிட்டே இருக்கு, கையில் ரத்தம், காலில் ரத்தம், வஸ்திரத்தையும் பிடுங்கிட்டேன், வஸ்திரமும் இல்லை. இப்போ குளிருது, எவ்வளோ இருக்கும் பாருங்க. ஆனால் 2 பேரும் பார்த்தாங்க, விலகி போயிட்டேன்.
மூணாவது வர்றாரு, முதல்ல அவனை பார்த்த உடனே காயங்களில் எண்ணெய் ஊத்துனாராம், திராட்சை ரசம் ஊத்துனாராம், காயத்தை கட்டினாராம், வாகனத்தில் ஏற்றினாராம், சத்திரத்துக்கு கொண்டு வந்தாரா. கைத்தட்டுங்க. பராமரித்தாராம். எத்தனை வேலை செஞ்சார் பத்தியா? வேதம் சொல்லுது, காயம் கட்டுகிற கர்த்தர், நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிற கர்த்தர். கர்த்தர் நல்லவருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. வேற பிரசங்கமே தேவையில்லை. இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவர் அவர் ஒருத்தர் தான். உனக்கு காயம் கட்டுவார். நம்ம கடைசி மாதம் உன் காயத்தை ஆற்றுவார். அழகா காலையில் என் கூட பேசினார். உன் காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன். நானும் ரொம்ப விதத்தில் காயப்படுத்தப்பட்டிருக்கேன். பிரசங்கிக்கிற எனக்கு தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே காலையிலேருந்து கர்த்தர் சொன்னார். உன் காயத்தை எல்லாம் நான் ஆற்றுவேன். யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினாங்க, யார் நிமித்தம் நீ காயப்படுத்தப்பட்டிருக்கிற, அதெல்லாம் நான் இந்த லாஸ்ட் மந்தில் ஆற்றுவேன், தேற்றுவேன், தைரியப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். அடுத்த ஆண்டுக்குள்ளே உன்னை சிங்கம் போல கொண்டு போவேன்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்தோம். நீ கவலைப்படாதீங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து எத்தனையோ காயப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் காயத்திலே வாழ்கிறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? சிலருக்கு முகத்தில் காயம் இருக்கும், சிலருக்கு மூக்கில் காயம் இருக்கும், சிலருக்கு உதட்டில் காயம் இருக்கும், சிலருக்கு கண்ணிலேயே காயம் இருக்கும், சிலருக்கு மண்டையிலே காயம், விகார தோற்றத்தோடு இருப்பாங்க. மற்றமெல்லாம் நல்லா இருக்கும், மண்டையில் காயம் பட்டிருக்கும். பார்த்தா சொல்லுவாங்க, இது அடித்த காயங்க, தழும்பாகி போச்சுங்க, மண்டை விகாரமாக இருக்குதுங்க, கை காலில் காயம். பார்த்தா தெரியும். அதிகாரத்தில் வாசித்தா லாமேக்குங்கிறவன் சொல்கிறான், காயம் உண்டாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து, தழுப்பு உண்டாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன்னு சொல்லி. நீங்கள் எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? யாரோ ஒருத்தருடைய வார்த்தையாலையா, அல்லது குடும்பத்தாலையா, தனிநபர்களாலையா, தொழிலாலையா, அல்லது எந்த காரியத்தில் நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களோ அந்த காயத்தை இன்னைக்கு ஏசப்பா அந்த காயத்தில் எண்ணெய் ஊற்ற போகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற எண்ணெய் அந்த காயத்தில் இருக்கிற உனக்கு மகிமையான அற்புதங்கிற திராட்சை ரசத்தை உனக்கு கொடுத்து இன்னைக்கு அந்த காயத்தை எல்லாம் கர்த்தரை ஆற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். என் காயத்தை ஆற்றுவர். இன்னைக்கு காயப்பட்டதே உனக்கு தெரியாதபடி கர்த்தர் மாற்ற போகிறார். நீ வெளியில் போகிறப்ப உன் காயமே உனக்கு மறந்து போயிடும். ஒரு மனுஷனை எப்படி அவர் ஆற்றினார் என்பதை நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51வது வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, நல்ல கைத்தட்டுங்க, மறக்கும்படி பண்ணினார். என்னென்ன? என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். இப்போ மனாசையுடைய மீனிங் என்ன தெரியுமா? வருத்தங்களை மறக்க பண்ணினவன், தகப்பன் குடும்பங்களை மறக்க பண்ணினவன். அடுத்து அந்த வசனத்தை பாருங்களே. தேங்க்யூ லார்ட். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும். ஏன் தகப்பன் குடும்பத்தை ஏன் மறக்கணும்? அவங்க பண்ணினதாங்க என் மனசுல காயமாக இருக்கு. என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காயம் இருக்கு. எந்த காயம்? குழியில் தூக்கி போட்டானே, போய் விழுந்தப்ப கை ஒடிஞ்சிருக்கும் இல்லையா, விரல் நசுங்கி இருக்கும் இல்லையா, முகத்தில் கண்ணில் ஏதாவது கீறி விட்டுருக்கும் இல்லையா. என் உடம்புல எந்தெந்த இடத்துல காயம் இருந்துச்சுன்னு நமக்கு என்ன தெரியும்? அவன் போய் என்ன பஞ்சு மெத்தையில விழுந்தேன், தூக்கி குழியில் போட்டார்கள், அவ்வளோதான். எப்படி போய் விழுந்தேன்? விழுகிறப்ப என் உடம்புல எந்த பகுதி உடஞ்சிச்சு, எந்த எலும்பு உடஞ்சிச்சு, எந்த பகுதியில் நசல் கொண்டு போச்சு, எந்த இடத்துல அவன் டேமேஜ் ஏற்படுத்தப்பட்டான் தெரியாதுங்க. யோசேப்பை நம்ம கண்ணில் பார்க்கல, அவன் உருவம் இன்னதுன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை விழுந்தப்போ ஒரு கண்ணு அடிபட்டிருக்கலாம். பவுல் சொல்றாரு பத்தியா, என் கண்ணை பிடுங்கி கொடுக்க சொல்லியிருந்தால் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே. அப்போ பவுலுடைய பலவீனம் என்ன தெரியுமா? கண் பார்வையில ப்ராப்ளம். அதனால தான் சொல்கிறேன், என் கண்ணை கூட நான் கேட்டிருந்தா நீங்கள் கொடுத்துருப்பீங்களே. அந்த கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம் அது எப்படி இருக்கு? அப்படி மறைமுகமாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவன் சொல்கிற வார்த்தையை வச்சு பார்த்தா பவுலுக்கு பிரச்சனை கண்ணில் தான். என்ன சொல்கிறேன்? கண்ணை கேட்டிருந்தாலும் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே. அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணினேன், என் பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும். அது கர்த்தர் சொன்னார், இல்லைப்பா அந்த பலவீனம் இருக்கட்டும்பா, என் கிருபை உனக்கு பூரணமாக விளங்கும்பா. அப்போ யோசேப்பு போய் விழுந்தான்னு நம்ம படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் விழுந்த இடத்துல என்ன ஒடிஞ்சிச்சு? கை ஒடிஞ்சிச்சா, கால் ஒடிஞ்சிச்சா, இடுப்பு ஒடிஞ்சிச்சா, அவன் நகம் பாதிக்கப்பட்டுச்சா, தலை அடிபட்டுச்சா, தலையில் என்ன பிரச்சனை வந்துச்சு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் அந்த காயம் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. எங்கள் அண்ணன் தூக்கி போட்டானே, அன்னைங்க பூரா சேர்ந்து தூக்கி போட்டாங்களே.
தகப்பன் குடும்பத்தை அவனால் எப்படி மறக்க முடியும்? உங்கள் குடும்பம் செஞ்சதை உங்களால் மறக்க முடியல, உங்கள் பிள்ளைகள் செஞ்சதை உங்களால் மறக்க முடியல, உங்கள் கணவன் சொன்னதை உங்களால் மறக்க முடியல, உங்கள் பெற்றோர் செய்கிற அநியாயங்களை உங்களால் மறக்க முடியல, சபை விசுவாசிகள் செய்கிற சில காரியங்களை நம்மளால் மறக்க முடியலை. அவன் மட்டும் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே முடியலங்க. அவன் தனியாக படுத்திருந்தா அது அந்த நினைவு முன்னாடி சிமியோன் நிற்கிறேன், லேவி நிற்கிறேன், இசக்கார் நிற்கிறேன், காத்து நிற்கிறேன், எல்லாரும் ரூமன் நிற்கிறேன், அங்கே யூதா நிற்கிறேன். அவனால் மறக்கவே முடியல. எப்போ மறக்கிற? அந்த மறக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்தார். அந்த காலத்தில் மனாசே பிறந்த உடனே அவன் முகத்தை பார்க்குறப்ப அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா குடும்பத்தை எல்லாம் மறக்கும்படி, என் வருத்தங்களை எல்லாம் மறக்கும்படி கர்த்தர் பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்கிற பெயர். அதாங்க அவன் காயத்தை ஆற்றுறதுக்கு மருந்து மனாசே தான். கைத்தட்டி கர்த்தர் அவனை பிள்ளையை பார்த்த உடனே, இத்தனை நான் கஷ்டப்பட்டாலும், இத்தனை நான் வேதனைப்பட்டாலும், இத்தனை பாருங்க, பிள்ளை பெக்கும் பொழுதுக்கு அவ்வளவு வருத்தப்பட்டு பிள்ளை பெற்றெடுப்பாங்க. ஆனால் பிள்ளை முகத்தை பார்த்தோன்னே வருத்தம் எல்லாம் மறைஞ்சு போயிருமா. வேதனையோடு பிள்ளை பெறுவாயின்னு இருக்கு. ஆனால் வேதனையை பார்த்துட்டு யார் பிள்ளை பெறாமல் இருக்கிறா? 6 லேயாளுக்கெல்லாம் 6 பையங்க, ஒரு பொண்ணு. ஒவ்வொரு முறையும் பிரசவிக்கிறப்ப வேதனை தானே, அந்த கத்திருப்பாள்ல. ஆனால் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பேரை வச்சு சந்தோஷப்படுறா. இன்னும் நான் பெற்றெடுப்பேன், இன்னும் நான் பெற்றெடுப்பேன். அப்போ அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ வேதனையோடு பிள்ளை பெற்றாலும் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறதுனால தானே அந்த அந்த காரியத்துக்கு அவங்க தங்களை உட்படுத்துகிறாங்க. அப்போ இவன் சொல்கிறான் பாருங்க, என் வருத்தம் மனாசே பிறக்கிற வரையும் அவன் வருத்தத்தோடு தான் இருந்தான். மனாசே பிறக்கிற வரையும் அவன் குடும்பத்தை மறக்க முடியாமல் தான் இருந்தான். எங்கே ஜெயிலில் இருக்கிறப்பெல்லாம் குடும்பத்தை நினைக்கிறான், அங்கே திருமணம் முடிக்கிறப்பெல்லாம் நினைக்கிறான், மேலே உட்கார்ந்து இருக்கிறப்பெல்லாம் நினைக்கிறான். எப்போ மறக்கிறேன்? அவனுக்குன்னு ஒரு வாரிசு அந்த வாரிசை கையில் ஏந்துறப்ப எல்லாத்தையும் மறந்துட்டான். கை தட்டுங்க, எல்லாத்தையும் மறக்க பண்ணிட்டாரு. அதாங்க ஆற்றுதல். அப்போ மனாசே எதுக்கு கர்த்தர் கொடுத்தாரு? காயத்தை ஆற்ற கொடுத்தாரு. தகப்பன் குடும்பத்தை மறக்க பண்ணினாரு. இப்போ அது அவனுக்கு பெருசாக தெரியல. என் கையில் என்னுடைய ரத்தம் வந்துருச்சு, என் சாயல் வந்துருச்சு, என்னுடைய வம்சம் வந்துருச்சு, என் சொந்த ரத்தத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒரு வாரிசை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவன் வருத்தங்கள் யாவையும் மறந்தானான். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அருமையான தேவனுடைய ஸ்தானத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ யோசேப்புக்குடைய வருத்தம் மாறிடுச்சு. இனிமேல் அவன் வருத்தப்பட மாட்டான். ஏன்னா அந்த வருத்தங்களை மறக்க பண்ணத்தான் மனாசாவை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் காயங்களை எல்லாம் நான் மறக்க பண்ண போகிறேன். இன்னைக்கு உனக்கு என்ன நான் வாக்க போகிறேன். இன்னைக்கு நான் ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். இன்றைக்கு நான் பண்ண போகிற அற்புதம் உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காயங்களையும் மாற்றப்போகுது, ஆற்றப்போகுது. உனக்கு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறாரு. அடுத்து பாருங்க, சங்கீதக்காரனுக்கு தேவன் செய்த ஒரு நன்மையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 23 தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை, 23வது சங்கீதத்தில் 5வது வசனம். எல்லாருக்கும் நல்ல தெரிந்த வசனங்கள் தான். சங்கீதம் 23:5 வசனத்தை வாசிக்கலாமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு, எல்லாரும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு பந்தி வச்சிருக்கிறாருங்க. நிச்சயமா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கிறாருங்க, எனக்குன்னு ஒரு கிரேஸ் வச்சிருக்கிறாருங்க. எல்லாருக்கும் முன்னாடி என்னை கர்த்தர் விசேஷத்தை படுத்தி வச்சிருக்கிறாருங்க. அதுக்கு நான் பார்ப்பேங்க, பார்க்காம நான் ஓட்டத்தை முடிக்க மாட்டேன். சொல்லுங்க, என் கூட நீங்களும் சொல்லுங்க. சத்துருக்கள் இருக்கிறாங்கங்க, உங்களை சுற்றிலும் ஆகடியம் பேசுகிறவங்க இருக்காங்க, உன்னை பரியாசம் பண்ணுறவங்க இருக்காங்க, உன்னை கீழே தள்ளும்படி, தானியேலை எப்படியாவது சிங்கத்துக்குள்ளே தள்ளும்படி ஒரு கூட்டம் நின்றுச்சு இல்லையா? அது மாதிரி உன்னையும் கீழே தள்ளி உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு, ஆகடியம் பேச நிறைய பேர் இருப்பாங்கங்க. தாவீதுக்கு இருந்தாங்கங்க, நிறைய பேர் இருந்தாங்க. சொந்த ஜனங்களே கல் எறிந்தார்கள். தாவீதை சுற்றியில் இருந்தவர்களே 400 பேரும் ஒரு நாள் கல்லை தூக்கிட்டாங்க. சொந்த மகன் ஒரு நாள் தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்பிட்டான், அதோனியா எழும்பிட்டான். தாவீதுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரனைய அகித்தோப்பேல் எழும்பிட்டான். தாவீதுக்கு விரோதமாய் யோவாப்பு எழும்பிட்டான். தாவீதுக்கு விரோதமாய் அமாசா எழும்பிட்டான். தாவீதுக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்பிட்டான். அப்பதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை, அதாங்க காயங்கட்டுதல். உனக்கு ஒரு பந்தியை நிச்சயமா தருவார். நீ மேலே போய் உட்கார்றப்ப எல்லாம் மறந்துடுவேன். நான் இப்போ யோசித்து பார்த்தேன், காலையில் 6 வருஷம் அங்கே என்ன கண்ணீர் வடித்தேன், எத்தனை வேதனை, எத்தனை தண்ணீர், எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள். நீங்கள் எல்லாரும் என் கூட பிரயாணம் பண்ணின என் அன்பு அருமையான பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கிறீங்க. அங்கே பிரயாணத்தில் என் கூட கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறீங்க. அங்கே நம்ம என்ன சிறுமைப்படுத்தப்பட்டோம்,
எத்தனை வருத்தப்படுத்தப்பட்டோம். நிலையற்ற ஒரு இடம், சொந்தம் என்று சொல்ல முடியாத ஒரு இடம். அங்கு எப்படி போய் வந்தோம்? இரவு பகல் போய்கிட்டு வந்துக்கிட்டோம். நிலையற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோமே. படகு தத்தளிப்பது போல என்னைக்கு நாளைக்கு என்னைக்குன்னு நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த எல்லா வருத்தத்தையும் மறக்க பண்ணும்படி நல்ல ஒரு அரண்மனையை கட்டி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஒரு காலத்தில் அப்படி கடந்தோம், இன்னைக்கு அந்த வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி கர்த்தர் பண்ணினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு மனசையை கர்த்தர் தருவார், உங்க காயத்தை ஆற்றுவார். இன்னைக்கு எது உங்களுக்கு சிகரம் மாதிரி இருக்கு, எது உங்களுக்கு இமயமலை மாதிரி இருக்கு, எது உங்களுக்கு மிகப்பெரிய மதிலா இருக்கு, அதை எல்லாம் கர்த்தர் இமை பொழுதுல மாற்றுவார். உங்களுக்குன்னு ஒரு ஆறுதலின் காலத்தை வைத்திருக்கிறார். காயங்களை கட்டுவார், உங்களுக்கு திராட்சரசங்களை வார்ப்பார், எண்ணெய் வார்ப்பார், உங்க காயத்தை அவரே கட்டுவாருங்க. அவர் கட்டுனா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக, உனக்கு சத்துரு இருக்கல, உங்க வீட்டுல எல்லாம் இவ எழும்பவே மாட்டா, இவ நல்லாவே இருக்க மாட்டா, இவ பிள்ளைகள் எல்லாம் அப்படி, அவங்க மத்தியில பாருங்களே, உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்க கீழாகாமல் மேலாவீங்க. உங்களை பார்த்து 2 ஸ்டெப்பு தள்ளிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை டாப் அப்ல உயர்த்துவாருங்க, பயங்கரமா உயர்த்துவாருங்க. நான் பார்த்த வாழ்க்கையில எவ்வளவோ சம்பவத்தை சொல்ல முடியும். எத்தனையோ ஊழியக்காரங்களே என் கண் முன்னாடி பார்த்துருக்கிறேன். அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தின உயர்விற்கே நிகரே இல்லாத அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார். தகுதிக்கு மீறின அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார். வேதத்திலையும் உயர்த்தி இருக்கிறார். நம்ம ஊழியத்தையும் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். பாருங்களே, 149வது ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிற. கைத்தட்டி கர்த்தருக்கு நினைச்சே பார்க்க முடியலங்க. பாருங்களே, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை அவன் கண்ணு முன்னாடி தான் உயர்த்துவது தேவசத்தம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவன் முன்னாடியே நீ வாழ்ந்திருப்ப, அவன் முன்னாடியே நீ சுகித்திருப்ப, அவன் முன்னாடியே நீ பரவி போவ, அவன் முன்னாடியே நீ சந்தன விருட்சகமா இருப்ப, அவன் கண்ணு முன்னாடியே நீ உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருப்ப. யோசேப்பை உயர்த்தினார் இல்லையா, தானியேலை உயர்த்தினார் இல்லையா, தாவீதை உயர்த்தினார் இல்லையா. அண்ணன் தம்பியாவே தான் இருந்தான். அவங்க அன்னைங்கெல்லாம் அங்கேயே தான் இருந்தான். எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. அந்த மிலிட்ரியில அந்த படையில அப்படியே தான் இருந்தான். ஆனா ஆடு மேய்ச்சவன் அரசனா மாறிட்டான். கைதட்டு பார்க்கலாம், அரசனா மாறிட்டான். அன்னைக்கு யோசேப்புடைய அண்ணன் தம்பிக எல்லாரும் ஆட்டுக்குட்டி தான் சாக வரையும் மேய்ச்சான். அவன் சாக வரையும் ஆட்டுக்குட்டியை தவிர வேற மேய்க்கவே கிடையாது. ஆனா யோசேப்பை மட்டும் மன்னனாக கர்த்தர் மாற்றினார். கைத்தட்டி கர்த்தர், உனக்கு தாங்க கிரேட், உனக்கு தாங்க டாப். வேதம் சொல்லுது, அவன் என் பார்வைக்கு அருமையானபடினா கனம் பெறுவான். இந்த ஆண்டு இந்த மாசத்துல எல்லாரையும் அவர் கனப்படுத்த போறாரு. எல்லார் மேலேயும் அவர் கனம் இறங்க போகுது. பாருங்களேன், இந்த மாசத்துக்குள்ள நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை கனம் பண்ணிட்டாரு, தொழில கனம் பண்ணிட்டாரு, ஊழியத்துல கனம் பண்ணிட்டாரு, அபிஷேகத்துல கனம் பண்ணிட்டாரு, இதோ அபிஷேக தைலத்தை இதோ மற்ற இருக்கிற கிருபையில என்னை கனம் பண்ணிட்டாரு, வரங்களால என்னை கனம் பண்ணிட்டாரு, பொருளாதாரத்தால என்னை கனம் பண்ணிட்டாருன்னு இந்த மாசம் கடைசி 31க்குள்ள அவர் செஞ்சுதாங்க ஆகணும். ஏன்னா அடுத்த மாசம் வேற தீர்க்க தரிசனம் வந்துடும். அப்ப இந்த வருஷத்துக்குள்ள இதை முடிக்கணும் இல்லையா? மனுஷன் சொன்னது நடக்காது, கர்த்தர் சொன்னது நடக்குங்க. அரசியல்வாதிகள் சொல்றாங்க, ஆட்சி முடிகிற வரையும் செய்ய மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார்னா வருஷம் முடியறதுக்குள்ள செய்வாரு. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அது தாமதித்தாலும் காத்துரு, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லவே சொல்லாது. கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். இந்த வருஷம் எத்தனை நன்மை செஞ்சிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் 21ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிச்சு நன்றி சொல்ல போறோம். 21ஆம் தேதி தேங்க்ஸ் கிவிங் பிரேயர். அதுல நம்ம இந்த வருஷத்தை எல்லாம் திரும்பி பார்த்து நன்றி பலிகளை மட்டும் நம்ம செலுத்த போகிறோம். அருமையான தம்பி தங்கச்சி சொல்றாரு, என் தலையை எண்ணெயால, நல்லா கவனிங்க, காயம்பட்டவனுக்கு என்னதான், உயர்த்தப்படுறவனுக்கு என்னதான். கைதட்டுங்க பார்க்கலாம். உன்னை என்னதாங்க உயர்த்த, அந்த என்ன யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். எழுதி வைத்துக் கொள்ளு. உனக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. உனக்கு என்ன யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். வேதம் சொல்லுது, இவனை போல தேவ ஆவியை பெற்ற வேறு ஒருவன் இந்த உலகத்துல உண்டோ? இந்த உலகத்துல பெரிய பதவியில் இருக்கிறவன் பாபிலோன் ராஜா. அவன் ராஜா, அந்த மாகாணத்துக்கே அவன் தான் பெரிய ஆளு. அவன் தானியேலுக்கு முன்னாடி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். ஒரே வார்த்தை சொல்றேன், இவனை போல எவன்டா இருக்கேன். சுப்பனத்தெல்லாம் சொல்றான்டா, நான் நினைச்செல்லாம் சொல்றான்டா, இவனை போல எவன்டா. பார்த்தீங்களா? அது காரணம் தேவ ஆவியை பெற்ற யார். அப்ப தேவ ஆவியானவர் எவ்வளவு கிரேட் பார்த்தீங்களா?
அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரலோகத்தில் என்ன பேசிக்கிறாங்களோ எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருவார். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பரலோகத்தில் உன்னை குறித்து என்ன எழுதி இருக்குதோ அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு வந்து உன்னை சொல்லிடுவார். மகளே உன்னை எப்படி வச்சிருக்கேன், மகனே உன்னை எப்படி வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் தீர்மானம், இதுதான் ஊழியம், உன்னை கொண்டு இன்னதான் கர்த்தர் செய்ய போறாருன்னு கண்ணில் பார்த்ததை எல்லாம் அங்கே பிதா என்ன எழுதி இருக்கிறாரோ எல்லாத்தையும் வந்து உன்னை சொல்லிட்டு போயிடுவார். கை தட்டி கர்த்தருக்கு. அதான் வேதம் சொல்லுது, அவர் அவன் காண்கிறவைகளை என்னிடத்தில் கேள்விப்பட்டவைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பு ஊட்டுவார் வந்து சொல்லுவார். அதனால தாங்க ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. எந்த ஊழியம் எழும்பும் தெரியுமா? ஆவியானவர் சார்ந்த ஊழியம். எந்த மனுஷன் எழும்புவான் தெரியுமா? ஆவியானவரை ஒட்டி கொண்டவன், ஆவியானவரை பற்றி கொண்டவன், ஆவியானவரை பிடித்து கொண்டவன், ஆவியானவருக்குள் வேறு உண்டுகிறவன், ஆவியானவரையே தன் வாழ்க்கையை வைத்திருக்கிறவன் ஒரு நாளைக்கு எட்டாத உயரத்தில் போயிடுவேன். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆடு மேய்க்கிறவன் ஆடுதான் மேய்ப்பேன், ஆனா ஆவியானவரை ஒட்டி கொண்டவன் மன்னனா மாறிடுவேன். படை வீரனா இருக்கிறவன் ராணுவத்தில் வேலை பார்க்கிறவன் ராணுவ வீரனா தான் இருப்பேன், ஆனா ஆவியானவரை ஒட்டி கொண்ட தாவீதோ மன்னனா மாறிட்டான். கை தட்டுங்க. இதோ தானியேலை குறித்து நீங்க வேதத்துல பாசுங்க. பிரதான அதிபதிகளில் ஒரு பெரிய அதிபதி. கோரேஸ் காலம் முதல் தரியு காலம் வரையும் கை தட்டுங்க. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஒரு சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியல. ஒரு அக்கினி தழலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சேதப்படுத்த முடியல. காரணம், அவர்கள் முகங்கள் சூரியனை போல பிரகாசிக்கும்படியாக தேவன் 4வது நபராய் அவர்களோடு கூட இருந்தார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. போராட்டம் வரட்டுங்க, பிரச்சனை வரட்டுங்க, எது வந்தாலும் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சாலமோனிலும் அவர் பெரியவர், தேவாலயத்திலும் அவர் பெரியவர், யோனாவிலும் அவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற சகல பாதாளத்தினுடைய ஆவிகளை விட எனக்குள் இருக்கிற பரலோகத்தின் ஆவி, எனக்குள் இருக்கிற உன்னதமான ஆவியானவர் மிக 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 பெரியவர். அவருக்கு பெரியவர் அவரை விட பெரியவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கை தட்டுங்க பார்க்கலாம். அவர் தான் உயர்ந்தவர், சிறந்தவர், மேன்மையானவர், மகிமையானவர். அவர் உனக்குள்ள வந்து வாசம் பண்றார். உனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் எங்களை எங்க கொண்டு போறார் தெரியுமா? சத்துருக்கள் மத்தியில உயர்த்தி கொண்டு போய் வைப்பார். தாவீது மேல உட்கார்றப்ப என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? அன்னைக்கெல்லாம் ராணுவத்தில் இருக்கிறனால கையை தூக்கி இருப்பேன். நாங்கெல்லாம் ராணுவத்தில் வேலை பார்க்கற முடியாது, நீ என்ன ஆட்டுக்குட்டி மேய்க்கிறப்பாயா, அந்த கொஞ்சம் ஆட்டுற யார் இடத்துல வச்சேன்னு சொன்ன இதே வாய்தான். அன்னைக்கு தாவீதுக்கு இவங்க எல்லாம் சத்துரு. எங்க ஒரு நாளைக்கு அந்த இடத்த பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன்ட்டாங்க, புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு ஒதுக்கப்பட்ட தாவீது, தள்ளப்பட்ட தாவீது, புறக்கணிக்கப்பட்ட தாவீது, அவமானப்படுத்தப்பட்ட தாவீது இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி மேலே கொண்டு வைக்கிறப்ப இந்த பாட்டை பாடுறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் சத்துருக்களுக்கு மத்தியில் என் தலையை, கை தட்டுங்க, என் தலையை என்னையால அபிஷேகம் பண்ணினார். என் பாத்திரம் நிரம்பி வலியுது, என் பாத்திரம் நிரம்பி வலியும். ஹாய் ஆமென், க்ளோரி, மகிமை இறங்கட்டும், நிரம்பி வலியட்டும். இந்த கடைசி மாசம் நீ நிரம்பு ஆவியானவருக்குள்ள நிரம்பிக்கிட்டே இரு. அடுத்த வார்த்தையில் இருக்கிற என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். தாவீதுக்கு 120 வயசா, 130 வயசா, அல்லது 70 வயசா, 80 வயசா, அதை பத்தி கவலை இல்லை. நான் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒண்ணுதான் எனக்கு பின்னாடி இருக்கும், நன்மை இருக்கும், கிருபை இருக்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். நன்மை இருக்குங்க. எத்தனை தான் நீ சொன்னாலும் நன்மை தான் உனக்கு அனுமதிப்பார், தீமையை அனுமதிக்க. எழுதி வைத்துக்கொள் தங்கச்சி, எல்லாமே பிளஸ். பக்கத்துல போய் போடுறதெல்லாம் தீமையா போடுவேன், ஆனா அங்க போறப்ப அதை நன்மையா மாத்திடுவார். நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி தீமையை கர்த்தர் என்னவா மாத்திட்டாரு? இடையில ஒருத்தர் இருக்கிறார்ல, டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, அவர் தான் டிரான்ஸ்லேட்டர். நீ தீமைன்னு அனுப்புவ, அதை அவர் திருத்தி கரெக்ஷன் பண்ணி நன்மைன்னு அனுப்பி விட்டுருவார். போடுவேன், என் பிள்ளைக்கு அது நன்மையா போட்டோம். நீ என்ன தீமை செஞ்சாலும் நமக்கு பாருங்க எல்லா பக்கமும் தீமை தான் நடந்துச்சு, ஆனா இப்ப எல்லாத்தையும் நன்மையா மாத்திட்டார். வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி. சொல்லுங்க, வெகு ஜனங்களை உயிரோடு. நமக்காக மட்டும் இல்லை, நான் எனக்காக எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்குன்னு நான் இதுவரை அதை கூட இதை கூட என் ஜனங்களுக்கு என் ஊழியத்திற்கு, என் மக்களுக்கு, இது எல்லா வேலையும் யாருக்கு தான் செஞ்சிருக்கிறோம்? கர்த்தருக்கு தானே செஞ்சிருக்கிறோம். அப்ப நம்ம கேட்கறதெல்லாம் பொதுவாக தானே கேட்கிறோம். அப்ப வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி. இந்த அரண்மனை பாருங்க எத்தனை பேத்த காக்குது, எத்தனை ஊழியங்கள், எத்தனை ஜெபங்கள், எத்தனை ஆராதனைகள், எத்தனை விதமான தொழுகைகள் இங்க மாறி 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 விங்கு விங்கா, பங்கு பங்கா, வகை வகையா, பங்கு பங்கா, வகை வகையா வந்து இங்க ஊழியம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா?
இதெல்லாம் பரலோகம் கவனிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அவர் என்ன நினைப்பாரு, இந்த பேலஸ், இந்த அரண்மனை, இந்த ஆலயம், இந்த இடத்துல இருக்கிற கூடுகை என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துதுன்னு சொல்லி சத்துருக்கள் மத்தியில சொல்லுங்க, நமக்கு நிறைய ஆகடியக்காரங்க இருக்காங்க, அவர்கள் மத்தியில சொல்லுங்க பந்தி தருவாரா? ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். கைத்தட்டுங்க. கடைசி வார்த்தை, நான் கர்த்தருடைய வீட்டில சொல்லுங்க நீடித்த நாட்களாய் நிலைச்சிருப்பேன். ஆபிரகாமுக்கு தேவனுங்க, ஈசாக்குக்கு தேவனுங்க, யாக்கோப்பின் தேவனுங்க, யோபுவின் தேவனுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாத்துக்கும் தேவன் போட்டுட்டு அடிச்சாரு பாரு, இவனை தூக்கி டாப்ல வச்சார். தாவீதின் குமாரன் அடிச்சார். கை தட்டுங்க பார்க்கலாம். இவனுக்கு இவர் குமாரன், நான் தாவீதின் குமாரன் வர்றார். அவன் வம்சத்துல தன்னை கீழ்படுத்துறார். தாவீதுக்கு நான் குமாரனா வர்றேன். அப்ப அப்பாவா ஏத்துக்கிறார். தாவீதை அப்பா ஸ்தானத்துக்கு கொண்டு போறார். அப்ப அவங்க அன்னைங்க பேர்ல வேற ஒரு இடத்துல தான் பார்ப்பீங்க. அந்த சாமுவேல் போற இன்னைக்கு பார்த்தா அவங்க பேர் இருக்குது, அதுக்கு பின்னாடி அவங்க பேரை வேதத்துல பார்க்கவே இல்லை. ஆனா வெளிப்படுத்தல் வரையும் தாவீது பேர் வந்துகிட்டு, தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். எங்க வரையும் வர்றேன் தாவீது. சாமுவேல் ஆரம்பிச்ச தாவீது வெளிப்படுத்தல் வரையும் தாவீது பேர் இல்லாத நிருபமே கிடையாதுங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப அன்னைங்க பெஸ்டா, தம்பி பெஸ்டா? ஹலோ, உங்க பேரை பெஸ்டா கர்த்தர் மாத்துவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, நிச்சயமாக என் காயத்தை ஆற்றுவார். காயப்பற்றியா? வேதனைப்படுத்தப்பட்டிருக்கியா? அநேகர் குத்துறாங்களா? வார்த்தையால குத்துறாங்களா? பேச்சால குத்துறாங்களா? நடத்தையால குத்துறாங்களா? நினைவுகளால குத்துறாங்களா? உணர்வுகளால குத்துறாங்களா? தள்ளப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள், ஆகாதவன் சொல்றாங்களா? இத்தனை காயத்தையும் இயேசு உனக்கு நன்மையா மாற்றுவார். கைத்தட்டி கடைசியா ஒரே ஒரு காயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53:5. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். கடைசியா எல்லாரும் வாட்ச். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய டெலிவரன்ஸ்க்காய் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ரீபகால ரபா ஷபாலா ரபா. ஏசாயா 53:5 வாசிக்கலாமா? பக்க நம்பர் 860. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். ஏசப்பாவுக்கு எதுக்கு எங்க காயம்? நமக்கு எங்க காயம்? யாரோ ஒருத்தருடைய மீறுதல், நம்ம மீறுதல். நமக்கு காயம் வருதுன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் மீறுதல் இருக்கு. இயேசுக்கு காய மீறுதலுக்கு நம்ம காரணம். நம்ம வீட்லேயும் நம்ம மீறுதல் படும் பொழுது நமக்கு காயம் வரத்தானே செய்யும். அப்போ இயேசுவும் காயப்படுத்தப்பட்டார். அந்த காயத்தை நம்ம என்னைக்காவது தியானிச்சிருக்கிறோமா? இயேசுவின் உடம்புல ஒரு இடம் விடாம காயங்க. அந்த காயத்துக்கு யாருங்க மருந்து போடுறது? சமாரியனுக்கு, நல்ல சமாரியனா வந்து அந்த குத்துயிரை கடந்தவனை அவருக்கு என்ன வார்த்தாரு? திராட்சரசம் வார்த்தார். காயத்தை கட்டினார். நொறுங்குண்டவர்கள் காயத்தை கற்றார். ஆனா இயேசு கிறிஸ்து நொறுங்கி போய் இருக்கிறாரு, அவர் காயத்தோடு இருக்கிறாரு. அந்த காயத்துக்கு நம்ம என்னைக்காவது மருந்தா நம்ம இருந்திருக்கிறோமா? அந்த காயத்தை சரி பண்ணுவதற்கு நம்ம ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறோமா? அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். ஆனா அவங்க என்ன தண்ணி குடித்தாங்க தெரியுமா? கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்களாம். அதை அவர் வாங்க மனமற்றவராய் போயிட்டாராம். தண்ணி, நல்ல தண்ணி கொடுத்தா தானங்க குடிக்க முடியும். அவங்க கொடுத்தது கசப்பு கலந்த தண்ணி. அதையும் அவர் வாங்க மனமற்றவர். அது ரெண்டு அர்த்தம் இருக்கு. தண்ணி, இன்னொன்று ஆத்ம பாரம். தண்ணி கூட அவருக்கு நல்ல தண்ணி கொடுக்கலங்க. இப்ப காயம், நம்ம வீட்டில் மட்டும் ஒரு சின்ன நெகத்துல காயம் பட்டா மனைவிமார் என்ன துடிக்கிறாங்க, பிள்ளைகள் என்ன துடிக்குது, உன் ரத்தங்கள்ல உன் சொந்த பந்தங்கள் என்ன பாடுபடுது. ஆனா இயேசுவுடைய உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் காயங்க. மிலாறுகளால் அடிக்கப்பட்ட காயங்க, ஆணிகளால் அடுக்கப்பட்ட காயங்க, ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்க. அவர் உடம்புல எந்த ஒரு இடத்துலையுமே காயம் இல்லாத இடமே கிடையாதுங்க. மிலாரால 40 அடி அடிக்கப்பட்டார். அந்த சவுக்கு பயங்கரமான மிலார்களால் ஆன சவுக்கு, அதில் ஈய குண்டுகள் கட்டியிருக்கும். அந்த குண்டுகள் அடிச்சு அப்படி இழுக்கிறப்ப அவரை சட்டீர்னு ஒரு அடி அடிச்சு இப்படி இழுத்தோம்னா அந்த ஈய குண்டுகள், அந்த ஈய கம்பிகள், அதில் ஈயத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசியில் அந்த வாரில் இருக்கக்கூடிய அந்த அந்த துகள்கள் அவர் உடம்பை கிழிச்சு அதுல இருந்து ரத்தத்தை அப்படியே இழுத்துட்டு வருமா. உடம்பெல்லாம் காயம். 40 அடிங்கிறப்ப உடம்பு, இந்த முதுகு எத்தனை தாங்கும்? உடம்புல முன்பகுதி எத்தனை தாங்கும்? சின்ன உடம்பு தானே. அவர் 6.5 அடி
10 அடி உயரத்தில் இருந்திருப்பார். அவரை 40 அடி அடித்தா என்ன பண்ணுவார்? உடம்புல ஒரு இடம் விடாம எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் அவர் காயப்பட்டார். கண்ணில் கூட அவர் காயப்பட்டாருங்க. பெனிகாஸ்ட் முள்ளு அவர் கண்ணு வெளியே வந்துச்சுங்க. இன்னும் என்ன, தலையில் முள்ளை வச்சு குத்துனாங்க. அப்போ குத்துறப்ப தலைவலியா எல்லா இடத்துலையும் அந்த முள்ளு இறங்குச்சு. உள்ளே இருக்கிற எல்லா பாட்டில் இறங்கி கண்கள் வழியா வேத நிபுணர்கள், வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அந்த விழிகளை கிழித்து கொண்டு அந்த முள்ளு வெளியே வந்துச்சான். அப்போ தலையில் காயம், கண்ணில் காயம், அவருடைய உடம்புல எல்லா பார்ட்ஸ்லையும் ரத்தம். அது அருமையான ஒரு தேவ ஊழியக்காரருக்கு அந்த அடிக்கப்பட்ட சரீரத்தை கர்த்தர் காட்டினார். பயங்கரமான கொடூரமான அந்த சரீரத்தை கர்த்தர் காட்டினார். இப்படி தான் நான் அந்த கொல்கத்தாவில் இருந்தேன். அந்த உருவத்தை பார்த்தா நிலம் பிளந்து 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 கிடக்கிறது மாதிரி ஒரு இடம் விடாமல் கீறி கிடந்துச்சான். எல்லா இடத்துலையும் பிளந்து பிளந்து ரத்தம் பூரம் பக்கம் சொட்டு ஒளிக்கிட்டே இருக்கு. 6.5 லிட்டர் ரத்தம். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ரத்தத்தினுடைய அளவு 6 லிட்டரு. அத்தனை சொட்டு ரத்தத்தையும் கடைசி வரையும் ரத்தம் சிந்திட்டார். ஒரு சொட்டு கூட தனக்குன்னு அவர் வைத்து கொள்ளலாம். ஏன்னா பூமியில் மத்திய ஆகாயத்தில் தொங்க விட்ட மாதிரி மேலே தொங்க விட்டேன், எல்லாமே கீழே இறங்கிருச்சு. கடைசியில ஈட்டியில் குத்தும் பொழுது ரத்தமும் ஜலமும் வந்தது என்று வேதம் சொல்லுது. இங்க பாருங்களே, இதை ஏசாயா தீர்க்கதரிசி அப்பயே பார்த்து எழுதிட்டாரு. அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் காயம் என்னவாயிருச்சுங்க? காயம் பழசுபட்டா தழும்பா மாறிடும். காயந்தாங்க தழும்பா இருக்கு. நீங்களாம் ஆரம்பத்தில் இங்கே அவனை ஊசி போட்டிருப்பாங்க, அது பார்த்தா உங்களுக்கு தழும்பா இருக்கும், அப்படியே பார்த்தா வட்டமாக இருக்கும். பழைய காலத்தில், இப்போ கூடலாம் இல்லை, பழைய காலத்தில் ஊசி போட்டவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அம்மா ஊசி போட்டது தழும்பு எல்லாத்துட்டையும் இருக்கும். இயேசு உடம்புல எல்லா இடத்துலையும் தழும்பு இருக்குதுங்க. யாருக்காக அந்த தழும்புகள்? உங்கள் காயத்தை ஆற்ற அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஒரே கொஸ்டினோட முடிக்கிறேன், அவர் காயத்தை ஆற்ற எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அவர் காயத்தை நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கிறோமா? எனக்காகத்தானே அவர் காயப்பட்டார், எனக்காகத்தானே அவர் நொறுக்கப்பட்டார், எனக்காகத்தானே உனக்காகத்தானே அவர் அவமானப்படுத்தப்பட்டார், எனக்காகத்தானே அவர் சிலுவையில் தொங்கினார், எனக்காகத்தானே அவருடைய கண்களில் பெனிகாஸ்ட் முள் வெளிப்பட்டுச்சு, எனக்காகத்தானே அவரை கன்னத்தில் அடித்தார்கள். சொல்லுங்க, நீங்க உங்களுக்காகன்னு சொல்லுங்க. ஏசப்பா, எனக்காக நீங்க அடி வாங்கினீங்க ஆண்டவரே. நான் பட வேண்டிய அடியை, நான் பட வேண்டிய அவமானத்தை, நான் பட வேண்டிய நிந்தையை, நான் பட வேண்டிய அந்த வேதனையை நீங்க சிலுவையில் சுமந்தீங்க ராஜா. இன்னைக்கு அவர் காயப்பட்டவராக நின்று கொண்டு கேட்குறாரு. நான் இன்னமும் பவுலை பார்த்து கேட்குறாரு, என்னை ஏன் நீ வேதனைப்படுத்துகிற? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அவன் என்னங்க அப்படி துன்பப்படுத்தினான்? சபையை துன்பப்படுத்தினாங்க, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாங்க, சபைக்கு விரோதமாய் அவன் துணிந்து செயல்பட்டாங்க. அப்ப கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு. அந்த தரிசனத்துல இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறதாக அந்த தரிசனம். அவர் சிலுவையில் ரொம்ப துடிச்சு அந்த சிலுவை மரத்தில் அவர் தொங்கு காட்சி அவர் பார்த்தார். இந்த ஊழியக்காரர் அழுக ஆரம்பிச்சார், கதற ஆரம்பிச்சார். ஆண்டவரே, எனக்காக இவ்வளவு கொடூரமான வேதனையை சகித்தீரான். திடீரென்று பார்த்தா அந்த தரிசனத்துல ஒரு கரிய உருவம் உள்ள ஒரு நபர் அந்த சிலுவையை நோக்கி போய் அந்த சிலுவையை பிடித்தபடியே ஆட்டினாராம். ஆட்டும் பொழுது அந்த இயேசு சிலுவையில் தொங்குற அந்த தரிசனத்துல ரொம்ப துடித்து அந்த சிலுவையில் இன்னும் அவர் அதிக அழுத்தப்படுத்தப்பட்டார். அந்த கை காலெலாம் ஆடும் பொழுது ரொம்ப ரத்தம் பீறிட்டுது, அவர் வேதனைப்படுத்தப்பட்டார். அப்போ இந்த ஊழியக்காரர் கேட்டாரா, யார் ஆண்டவரே அந்த உருவம்? யார் உன்னை போய் சிலுவையில் வேதனைப்படுத்துறது? அந்த கருப்பு உருவம் யாரு? ஏற்கனவே சிலுவையில் வேதனையில் இருக்கிறீர், ஏற்கனவே ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறீர், ஏற்கனவே நீர் சிலுவையில் துடித்து 6 மணி நேரம் தொங்கி கொண்டு இருக்கிறீர். இப்போ இந்த கரிய உருவம் யாருன்னு கேட்குறப்ப ஏசு கிறிஸ்து சத்தம் கேட்டுச்சான், நீ தான் அந்த கரிய உருவம், நீ தான் என்னை இன்னும் வேதனைப்படுத்துற, இன்னும் நீ என்னை சிலுவையில் அடிக்கிற, இன்னும் நீ என்னை அவமானப்படுத்துற, இன்னும் நீ என்னை துக்கப்படுத்துற, இன்னும் என்னை நீ காரி துப்புற, இன்னும் நீ என்னை கேவலப்படுத்துற, இன்னும் நீ எனக்கு வருத்தத்தை உண்டாக்குற, நீ தான் அந்த மனிதன் சொன்னார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய சபையே, உன் காயத்தை ஆற்ற அவரு ரெடி. இந்த கேள்வியோடு நீ யோசித்து பாரு, அவர் காயத்தை நம்ம என்னைக்காவது ஆற்ற நினைச்சிருக்கோமா? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? திறப்பில் நிற்க நான் ஒரு மனிதனை தேடுகிறேன்.
ஒருவனையும் நான் காணேன். யார் போறது? இந்த மக்களுக்கு யார் சொல்வது? ஆண்டவருடைய வருகை வரப்போகுதே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேரு யார் போய் சொல்லுவது? யார் சபைக்காக திறப்பில் நிற்பது? எழுப்புதலுக்காக யார் ஜெபிப்பது? பேதுரு கைகள் கட்டப்பட்டு இருக்கிறான். ரோதை வீட்டில் அவங்க ஜெபித்த ஒரே ஒரு காரணத்தினால பேதுரு தப்புவிக்கப்பட்டான். ஒருவேளை இந்த ரோதை வீட்டில் ஜெபிக்காமல் இருந்திருந்தா யாக்கோப்புடைய தலை துண்டிக்கப்பட்டது மாதிரி பேதுருவுடைய தலையும் துண்டிக்கப்பட்டிருக்கும். யோவான் ஸ்நானகனுக்கு ஒருவேளை சபையார் ஜெபித்திருந்தா யோவான் ஸ்நானகனை கூட அன்னைக்கு கர்த்தர் பாதுகாத்திருப்பார். எவ்வளவு அவனுடைய வேதனையான அவனுடைய ஓட்டம் முடிஞ்சு தெரியுமா? நீதிக்காக பிரசங்கித்தவன், சத்தியத்துக்காக பிரசங்கித்தவன், அடுத்தவனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று பிரசங்கித்தவனுக்கு எப்படி ஓட்டம் முடிஞ்சது தெரியுமா? தலையை சிறைச்சேதம் பண்ணினார். தலையில்லாம முண்டமும் தனியாக கடந்துச்சுங்க. ஒரு உத்தம ஊழியக்காரன், உண்மையுள்ள ஸ்தானாதிபதி, உள்ளதை உள்ளதென்று பிரசங்கித்தவன். ஆனால் ஜெபிக்க ஆட்கள் இல்லைங்க. அன்னைக்கு சபையார்கள் ஒருவேளை யோவானுக்காக திறப்புல நின்று அழுது மன்றாடி ஜெபித்திருந்தா அந்த மரணத்தினுடைய விளிம்பில் கர்த்தர் யோவானை பாதுகாத்திருக்கான். ஆனால் யாருமே யோவானுக்கு ஜெபிக்கலை. ஸ்தேவானுக்காக ஜெபிக்க ஆட்கள் கிடையாதுங்க. ஒருவேளை ஸ்தேவானுக்காக ஜெபித்திருந்தால் அந்த கல்லடியில் அவன் செத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு யாருமே இல்லாததுனால அவனுடைய மரணம் கல்லடியினால் அவன் செத்தான். ஆனால் பேதுருக்காக சபையார்கள் ஜெபித்தார்கள், பாதுகாக்கப்பட்டான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஏசப்பாவுடைய காயம் சபையை குறித்து இருக்கு, விசுவாசிகளை குறித்து இருக்குது, எதிர்காலத்தை குறித்து இருக்குது. பரலோகம் வெறுமையா இருக்கே, பாதாளம் தன்னை விரிவாக்கிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு திறப்பில் நிற்க கர்த்தர் நம்மளை தேடுகிறார். எல்லாரும் எளிமை நிற்கலாமா? எல்லா ஜபத்தோடு கூட ரீபா காலா ரபா ஷா காலா ரபா நிரநதிபாடா ரபா. நல்ல பிதாவை, இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ரட்சிங்க ராஜா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய காயத்தை ஆற்றுகிறவர்களாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.